IBC Tamil உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியினூடாக இந்த செவ்வாய்க்கிழமையும் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பேசுவது தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அல்லது பிரச்சனைகள், அதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களும் அமைப்புகளும் செயல்படுகின்ற விதம், அதற்கு இருக்கக்கூடிய தடைகள், அடுத்ததாக சர்வதேச ரீதியாக அல்லது இந்த அமைப்புகள் ரீதியாக அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொள்வதற்காக தொடர்ந்து வெவ்வேறு தளங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் இணைப்பதைப் போல இன்றும் இந்த தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூவரை நாங்கள் நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்திருக்கின்றோம் அதிதிகளாக. அந்த வகையிலே பத்திரிகையாளராகவும் ஊடகராகவும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு சீவகன் இங்கே வந்திருக்கின்றார். வணக்கம் திரு சிவகன். அவரை தொடர்ந்து ஈழபதீஸ்வரர் ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா, அதே போல செயலாளர், அதே நேரத்தில் தாயகத்திலும் சென்று பல்வேறுபட்ட பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், NRTS ஒரு பணியாளராக இருக்கக்கூடிய திரு ஜெயதேவன் இங்கே வந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். அவரை தொடர்ந்து மிக முக்கியமாக இந்த திம்பு பேச்சுவார்த்தை என்பது இன்று வரைக்கும் எல்லோராலுமே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அதிலே பங்கு பெற்று இருக்கக்கூடியவர்களே இன்றும் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே ஒருவர் செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய திரு சார்ல்ஸ் அண்டனிதாஸ் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் திரு சார்ல்ஸ். மூவரிடமும் பேசுவதற்கு நிறைய விடயங்கள், ஒரு இடத்துல ஆரம்பித்து நிறைய விடயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல சிவகன், நீங்கள் சொல்லுங்கள். தாயகத்தில் சேர்ந்து நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அங்கே, அதுவும் கிழக்கில் ஒரு பத்திரிகையும் ஆரம்பித்து நீண்ட நாட்களாக நடத்தி கொண்டு வந்தீங்க. இடையில இப்போ மீளவும் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு அறிஞ்சிருக்கிறோம். ஒரு பத்திரிகையாளனாக பல செய்தி, அதுவும் BBC போன்ற தளங்களில் நீங்கள் வேலை செய்ய பல நாடுகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய இனம் அதில் இருந்து விடுபட்டு வந்து கொண்டிருக்க ஒரு 11 ஆண்டுகள் வரைக்குள்ள இந்த காலப்பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் எது எதிர்பார்க்குறாங்க? அவர்களுக்கான தேவையாக என்ன இருக்குது? உண்மையில் இந்த நீங்கள் சொன்னது போல் இந்த 25 வருடம் 30 வருஷ கால போரும் அதனை தொடர்ந்து வந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிலைமைகளும் அங்கே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் நிறைய எதிர்பார்க்கின்றார்கள். பல வகையிலும் அனைத்து வகையான துறைகளிலும் அவர்களுக்கு தேவைகள் இருக்கின்றன. அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ள அனைத்து துறைகளிலும் அவருக்கு தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளில் அவர்கள் தங்களுடைய விட்டு போன அல்லது பின்னடைந்திருக்கின்ற நிலைமையிலிருந்து ஓரளவுக்கு மற்ற அங்கு வாழ்கின்ற மற்ற இனங்களோட சமமாக நிற்பதற்கு கூட அவர்களுக்கு பலவிதமான ஆதரவுகள் தேவைப்படுகின்றன. அரசாங்கத்திடமிருந்து, ஓரளவுக்கு வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற அவருடைய உறவுகளிடமிருந்து, வேறு பல அமைப்புகளிடமிருந்து பல தேவைகள் பல வகையிலும் இருக்கின்றது. அது அனைத்து துறையிலும் சொல்ல அனைத்து துறையிலும் இருக்கின்றது. அவை அனைத்திலும் அனைவருடைய உதவியும் தேவைப்படுகின்றது. ஆரம்பத்தில் நாங்களும் கொஞ்சம் குறை சொல்லி கொண்டு நாங்கள் புலம்பெயர் தமிழர், எங்களை பொறுத்தவரோட உதவி எங்கே போகவில்லை, பத்தாது என்றெல்லாம் சொல்லி கொண்டது நாங்கள். இப்போ ஒரு அளவுக்கு சில விஷயங்கள் நடக்குது. அது போதுமான்றதுக்கு அப்பால் சில விஷயங்கள் புலம்பெயர் தமிழர்களிடம் நடக்குது. ஆனால் அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்க, நாங்கள் எப்படி அதை ஒருங்கிணைந்து செய்கிறோமா, சரியான அதை பற்றி பேசுறதுக்கு முதல்ல நான் நினைக்கிறேன் அதே கேள்வியை திரு ஜெயதேவன்கிட்ட நான் முன்வைக்கிறத பொருத்தமாக இருக்கு. நீங்கள் வடக்கு கிழக்கு 2 பகுதியிலுமே போய் பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தரப்பு, எப்படியான தேவைகள் அங்கே இப்போ இன்னும் உணரப்பட்டு கொண்டிருக்கு? சிவகன் மிகவும் ஆணித்தரமான அந்த கருத்தை சொன்னார். அங்கு தேவைகள் ஒரு பெரிய அளவிலே பூதகரமான தேவைகளாக இருக்கின்றன. அந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்வதென்றால் ஒரு இன ரீதியாக தமிழ் இனம், புலம்பெயர்ந்த இனம் என்று ஒரு பெரிய அளவிலே நாங்கள் மனம் திறந்து உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதோட எமது கட்டமைப்புகள் இருக்கின்றன புலம்பெயர்ந்த தேசங்களிலே. அந்த கட்டமைப்புகள் ஊடாக சர்வதேச அமைப்புகளை அணுகி அந்த உதவிகளை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த சர்வதேச அமைப்புகள் எவ்வளவு தூரத்துக்கு இந்த மக்களின் தேவைகளுக்காக உதவி செய்கிறான் பார்த்தீர்கள் என்றால் அந்த உதவி மிக குறைவாகத்தான். அதுக்கு வாரத்துக்கு முதல்ல இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. இப்போ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் அதை சொல்லிக்குள்ள இன்னும் அந்த தேவையினுடைய ஒரு தாற்பயம் உணரப்படும் என்று சொல்லி நினைக்கிறேன். தேவை என்று பேசுகிறோம் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. இப்போ அரசியல், சமூகம், சுகாதாரம் என்று எல்லாத்தையும் சொன்னீங்க. அதை கொஞ்சம் உள்நோக்கி போய் கொஞ்சம் அடையாளப்படுத்த முடியும். அரசியல் என்னும் போது இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியான ஒரு அரசியல் தேவை எதிர்பார்க்குறாங்க, சுகாதார ரீதியாக என்ன தேவை, கல்வி ரீதியாக என்ன தேவை, அவர்கள் வேறு என்னென்ன பகுதிகளை எப்படியான அந்த ஒரு கொஞ்சம் ஆழமாக அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், உண்மையிலே நீங்கள் மாவட்ட ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் தமிழ் பிரதேசங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு தனித்தன்மைகள் இருக்கின்றன. நீங்கள் மட்டக்களப்பாக இருக்கலாம், வவுனியாவாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், மற்றது திருகோணமலையாக இருக்கலாம். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கின்றது. ஒவ்வொரு அது சமூக, பொருளாதார, கலாச்சார வடிவத்திலையும் பலவிதமான தாக்கங்களும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணத்திலும் பார்க்க அங்கு மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். நாங்கள் யாழ்ப்பாண தமிழராக இருந்து கொண்டு கிழக்கு மாகாணத்தில் போய் வேலை செய்கின்றோம். அங்கே தன்மையில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது.
அங்கே இருக்கும் மக்கள் வந்து கூடிய அளவு நான் சொல்லுவேன் எனது அடிப்படை அனுபவத்தாலையும் பழகிக்கொண்ட இதிலையும் பார்த்த அளவில் வந்து ஒரு வேட்டுவ இனத்துக்கு அடுத்த கட்டமான ஒரு மக்களோடு ஒரு கேள்விக்குறிக்கு நாங்கள் போட வேண்டிய ஒரு எங்கே இருக்கிறார்கள் மட்டக்களப்பில் கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் அப்படியான ஒரு நிலையிலும் இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டிய ஒரு கருத்து கணிப்பு செய்ய வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வந்து உண்மையிலே வந்து அந்த கிராமத்திலே பிறந்து ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அரசாங்கத்தை நம்பியும் அதுவும் இந்த போராட்டத்துக்கு பின்பு இந்த அரசாங்கம் கொடுக்கும் பொதிகளும் இந்த சர்வதேச நிதியங்கள் கொடுக்கும் பொதிகளையும் வைத்துக்கொண்டு அதையே நம்பி வாழ்ந்து கடன் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக இருக்கின்றது. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரச்சனை வேறு பிரச்சனை. ஏனென்றால் அது புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருந்து போதிய பணம் போகின்றது. அந்த பணத்திமிர் ஒன்று இருக்கின்றது. திமிர் என்று சொல்கின்றேன், நான் மிக்க மனத்தார தான் சொல்கின்றேன். அந்த திமிர் என்பது அங்கு மக்களுக்கு வந்து இளம் தலைமுறைக்கு வந்து வேலை செய்வதற்கு அக்கறையிலே எப்பொழுது வெளிநாட்டுக்கு போகலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே இடத்துக்கு இடம் இந்த பிரச்சனை வந்து மாறுபட்டிருக்கிறது. அது வந்து மாவட்ட ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு மதிப்பீட்டின்படி வந்து உண்மையிலே தமிழ் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் வந்து ஒரு ஈடுபட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவிலே வடமாகாணத்தை பொறுத்தளவிலே நியாயமான நிதியங்கள் போகின்றது. தனிநபர் நிதியம் மற்றது வந்து அமைப்புகள் ஊடாக பெரிய அளவில் நிதியங்கள் எல்லாம் போகின்றன. கோயில் என்ன, சுகாதாரங்களும் என்ன, எந்த விடயத்திலையும் நியாயமான பொது நிதி போகின்றது. ஆனால் மற்ற இடங்களை பொறுத்தளவிலே வந்து கணிசமான அளவு போவதாக தெரியவில்லை. ஓரளவுக்கு வன்னிக்கு போகின்றது. இப்போ இருந்தால் வன்னியிலே ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருக்கின்றது, வன்னிக்கு போகின்றது. கிழக்கு மாகாணத்துக்கும் இப்பொழுது கதவுகள் துறக்கப்பட்டிருக்கின்றது. சில முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அது வந்து உண்மையிலே அந்த விரிவாக்கம் வந்து ஈடுபடுபவர்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளால் வெறும் ஒரு விரிவாக்கமாக இருக்கின்றது. எப்படி நடக்குதுன்றதை பேசுவோம். அதுக்கு முதல்ல சார்ல்ஸ், நீங்களும் உங்களுடைய பார்வை, நீங்கள் அங்கே போய் வேலையை செய்திருக்கிறீங்க. உங்களோட பார்வையில் இப்போ இவர்கள் ஒரு சில விஷயங்களை தொட்டாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எதிர்பார்க்குறேன். நேராக போய் இந்த மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் அன்றாட வாழ்விகளில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அதில் என்ன தேவையாவே உணர்ந்திருக்கணும், நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க அவைக்கு தேவையுண்டு? இந்த போர் ஆரம்பிக்கக்குள்ள வந்து கிழக்கில் தான் முதல்ல ஆரம்பித்தது. கிழக்கில் போர் ஆரம்பித்து முடிவு வந்ததுக்கு பிறகு அந்த தொடர்ச்சியாக சில வாரங்களுக்குள்ளேயே வடக்குக்கான வேலை திட்டங்கள் அரசாங்கம் மேற்கொள்ளக்குள்ள அங்கே தேவையான போஸ்ட் ட்ரோமா, இந்த பிடிஎஸ்டி என்ற பிரச்சனையில் இருந்த ஆட்களுக்கு போஸ்ட் ட்ரோமா தேவைகள் ஒன்றையும் சந்திக்கப்படையில் அதால் பாதிக்கப்பட்ட ஆக்கள், குடும்ப சொந்தங்கள் இழந்த ஆக்கள், காயப்பட்ட ஆக்கள் எல்லாரும் வந்து அந்த நிலையில் இருந்து கொண்டே வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து இன்னும் வந்து அந்த பழைய புண்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறது. அது இன்னும் தொடருது. சில இடங்களில் வந்து ஒரு மனித நேய சில விஷயங்களில் வந்து அவங்கள்ட்ட கஷ்டப்படுறதுக்கான காரணம் வந்து என்னென்னா அப்படியான வசதியாக அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. அப்போ பொருளாதார வேலை திட்டங்களை ஆரம்பிக்கக்குள்ளே அவங்க வந்து பொருளாதார வேலை திட்டங்களோட தங்களை இணைத்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அந்த மனோபாவம் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறது. அப்போ மற்றது ரெண்டாவது வந்து அங்கே இருக்கிற கிழக்கிலிருந்து வெளிநாடுக்கு போன மக்கள் குறைவாக இருக்கிறபடியால் அங்கிருந்து வார உதவிகள் மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி அமையவில்லை. அடுத்தது அங்கே டவுனுக்குள்ளே போகிற உதவிகள் கிராமத்துக்குள்ளே போகிறது இல்லை. இப்போ ஜெயதவனை போல் ஆட்கள் வந்து கிராமத்துக்குள்ளே போனது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த மக்களே கரையோர பகுதிகளில் இருக்கிற மக்கள் என்ன கரையோர பகுதிகளெலாம் செட்டில்மெண்ட்டுகள் எல்லாம் கூட இருக்குது. ஆனால் எங்களோட போர்டு ஏரியாவில் இருக்கிற மக்கள் அங்கே வந்து வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வழிகட்டுட்டு வராங்க. அந்த வாழ்வாதார உதவியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாமல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிங்கள குடியேற்றம் ஒன்று நடக்குது என்றால் அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டுகளை கொடுக்கும், 2 வருஷத்துக்கு ஏற்ற சாப்பாடுகளை கொடுக்கும், அதுக்கான பாதுகாப்பு இருக்கும். அங்கே போய் ஒரு புடிஸ்மாக்கு அவங்களோட இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து அந்த கிராம முன்னேற்றம்ன்றது வந்து ஒரு வெற்றிகரமாக நடக்கிற ஒரு விஷயமாக. நீங்கள் சொல்கிறது சிங்கள மக்கள் போய் நடக்கிறது, சிங்கள மக்கள், தமிழ் மக்களுக்கு அது கிடைக்கல. தமிழ் மக்களுக்கு அப்படியான உதவிகள் கிடைக்கிறது இல்லை.
இப்போ நிறைய விஷயங்கள் இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் தொட்ட மாதிரி ஆனால் எதுவும் ஒரு விஷயம் வந்து சொல்லுங்கள். நீங்கள் கிழக்கில் இருந்ததால் உங்கள்கிட்ட அதை கேள்வியாகவே முன்வைக்கலாம். ஒரு ஆதங்கப்பட்டிருந்தார். இப்போ கிழக்கில் அதுவும் குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் அவர்கள் காணப்படுறார் என்ற ஒரு ஆதங்கம் அவற்றை பக்கத்தில் இருக்குது. இப்போ இவரும் அதை சொல்கிறார். கிராமங்கள் ஒரு நகரங்கள் வந்து பலனடையுது, ஆனால் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகள் என்பது போய் சேரலை. வெறுமனே இது பொருளாதார தேவை மட்டுமில்லை, நீங்களே சொன்ன மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது. ஏன் அந்த பின்தங்கிய நிலை அங்கே காணப்படுது? என்ன காரணம்? இந்த பின்தங்கிய நிலை, இந்த மக்களுடைய இன்றைய மனப்பாங்கு அல்லது அவர்கள் இருக்கிற நிலை என்றது வந்து உண்மையில் சார்ல்ஸ் விளங்கப்படுத்தினார் போருக்கு பின்னரான நிலைமை பற்றி. அது கொஞ்சம் முன்னாலேயே ஆரம்பிச்சுட்டு, அந்த வித்தியாசம் முன்னாலேயே ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அதாவது போர் நடக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்போ இந்த குறிப்பிடுகின்ற இந்த எல்லை கிராமங்கள், மற்றது இப்போ ஜெயதேவன் அவர்கள் வேலை செய்கிற இந்த புலியவழி போன்ற கிராமங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால், இந்த படுவாங்கரையில் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட கிராமங்கள் இந்த யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பது இந்த போர்க்காலத்தில் இப்போ வன்னி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இருக்கின்றது. அதுக்கு முன்னால் வந்து ஒரு ஆடு இருந்துச்சு, அதுக்கு பிறகு அது மாறியது. அப்போ ஒரு அது அங்கே வந்து தாங்கள் ஒரு நிலை, ஒரு அந்த மக்கள் தங்களை நிலைப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆயிரம் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த இடங்கள் வந்து நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் கூட ஆருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ற நிலைமை மாறி வந்தது. ஒரு இராணுவ ஆபரேஷன் நடந்தால் விடுதலை புலிகள் பின்வாங்கி செல்வார்கள், திருப்பி அவர்கள் முன்னே வருகின்ற பொழுது வருவார்கள். இப்படி மாறி மாறி இருவருடைய கட்டுப்பாட்டிலையும் மிக குறுகிய காலங்களுக்கு திரும்ப மாறி இருந்து இந்த கிராமங்கள் அழிந்து போனது. மற்றது தொடர்ச்சியான அழிவுகள். இந்த தொடர்ச்சியான அழிவுகள் என்பது அந்த நாங்கள் வந்து இந்த குடும்பத்தின் தலைமையை இழந்த குடும்பங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம், கணவர் மாதிரி இழந்த இவங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். யாழ்ப்பாணம், அதாவது வடக்கிலையும் கிழக்கிலையும் கிட்டத்தட்ட 60,000 பெண்கள் வந்து தங்களுடைய கணவர்களை இழந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு, அதாவது மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை போன்ற மாவட்டங்களில் இவர்கள் எப்பொழுது இந்த கணவர்களை இழந்திருக்கிறார்கள் சொன்னால் கடந்த 30 வருஷமாக இழந்திருக்கிறார்கள். 30 வருஷத்துக்கு முன்னாலேயே நூற்றுக்கணக்கில் கணவனை இழந்த குடும்பங்கள் அங்கே இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு என்று நீங்கள் வந்தால் இறுதி யுத்தத்தின் பொழுது அந்த நிலைமை அதிகம். அந்த 60,000 பேரில் விதவைகள் ஆனவர்கள் எண்ணிக்கை இறுதி யுத்தத்தில் அதிகம். கிழக்கில் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது நீங்கள் பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் கொக்கட்டிச்சோலை படுகொலைகள், இந்த படுகொலைகள் நடந்ததெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னால். அப்போ இந்த தொடர்ச்சியாகவே கணவனை இழந்து, அதுவும் தொடர்ச்சியாகவே அந்த போர்க்காலத்துக்குள்ள அதே நிலைமையில் தொடர்ந்து இருந்து வந்த பெண்களுக்கான அந்த மன உணர்வு, அவர்களோட வாழ்க்கையை விட்டு போகிறது, விரக்தி நிலைமை என்றெல்லாம் கூட அதிகம். அது தொடர்ச்சியாகவே அவங்க இருந்திருக்காங்க. இந்த 30 வருஷத்துக்கு பிறகும் அவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கவும் முடியாது. இங்கேயாவது ஒரு இளம் விதவை இன்றைக்கு இழந்திருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு தீர்வே இல்லாமல் அந்த பிரச்சனை போயிட்டு, தீர்வே இல்லாத பிரச்சனைகளோட தொடர்ச்சியாக இருந்து வந்தது இவங்களை பல வழிகளில் பின்னால் தள்ளிட்டுது. இந்த புலியாவளி கிராமம், நானும் அவங்க கூட போய் வேலை செஞ்சுருக்கிறேன் ஜெயதேவனோட கிராமத்தில். ஒரு சின்ன வேலையை கொடுத்து இதை நீங்கள் வந்து கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு போங்கன்னு சொன்னால் அதுக்கான ஒரு ஆர்வமே அங்கே இருக்காது. அப்படி என்ன மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அது தொடர்ச்சியாக தாங்கள் வந்து எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகளை தொடர்ந்து வைத்திருக்கப்பட்டவை. இப்போ எதை வச்சு திட்டமிடுவார்கள்? ஒரு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதி நாங்கள் ஒரு 5 வருஷம் இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய குடும்பங்களை நிலைப்படுத்திக் கொள்வோம். இது இன்று இவர்களுடைய கட்டுப்பாடு, நாளை மற்றவருடைய கட்டுப்பாடுண்டா எதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் ஒரு இடத்துல இந்த 11 வருடம், இந்த 30 வருஷமாக இருந்து வந்த நிலைமையிலிருந்து இன்னும் இந்த கடந்த 15 வருஷங்களாக அவர்களால் மீள முடியலை. இன்னும் அவர்களுக்கு சரியாக உதவி போய் கிடைத்ததுன்னு நம்ம சொல்ல முடியாதுதானே. இப்பொழுதுதானே கொஞ்சம் வேலைகள் ஆரம்பிக்கின்றன. இவர் இங்கிருந்து பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல போட்டு ஒரு சின்ன விஷயங்களை அந்த கிராம மக்களை வச்சே செய்து அவங்கள அதன் ஊடாக மேலே கொண்டு வரணும் என்று சொல்லி திட்டமிட்டு செய்கிற விஷயங்களை அது ஒரு மற்ற இடங்களில் அதை உள்வாங்கி கொண்டு அவர்கள் முன்னேறதுக்கும் இங்கே முன்னேறதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த மனநிலையிலேயே இப்போ இங்கே இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ என்ன செய்யலாம்? இது வந்து அது போர் விட்டு போன இல்லை, என்ன செய்யலை, இப்போ அப்படியே நாங்கள் விட முடியாது, செய்யலாம். அது வந்து மேலே வந்து மிகவும் ஈடுபாடான முறையிலே தான் நாங்கள் அதை செய்யலாம். இப்போது குறிப்பாக சீவன் சொன்னது போல் இப்போ நாங்கள் நடத்தும் இந்த வழி நடத்தும் இந்த புலியாவடி கிராமமோ அல்லது இந்த ஏறாவில் கட்டுற இந்த கோயிலோ அயல் கிராமங்களையும் உதவி செய்கின்றோம். அங்கு நிலையில் பார்த்தீங்கள் என்றால் மாற்றங்கள் வருவதற்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஆனால் இன்று 4 வருடங்களாகிவிட்டன. இந்த ஏப்ரல் மாதம் 4 வருடம் ஆகின்றது இந்த ப்ராஜெக்ட் தொடங்கி. அந்த மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்குரிய அந்த வசதிகளை செய்து கொடுத்து, அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பை கொடுத்து, அவர்கள் வந்து அந்த பொறுப்பேற்கும் தன்மையை வளர்ப்பது ஒரு கடினமான வேலை, மிகவும் கடினமாக. அதுவும் நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு அங்கே இருந்து அவர்களுக்கு ஒரு தொலைபேசியால் அவர்களுக்கு சொல்லி அந்த வேலையை செய்வதென்றால் இலகுவான வேலை இல்லை. அங்கேயும் ஒரு நல்ல ஒரு மேனேஜர் தேவையாக இருக்கிறார்.
கடவுளை என்று எங்களுக்கு அப்படியான ஒரு நிலப்பாடு ஒன்று வந்து இப்போ நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 30 நாளும் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிராமத்திலே வந்து பார்த்தீங்கள் என்றால் எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு ஓலை வெள்ளையே பாஸ் பண்ணல பிள்ளைகள். அப்போ கடந்த வருடம் வந்து அப்போ 6 பிள்ளைகள் வந்து ஓ லெவல் பாஸ் பண்ணியிருக்கு. ஓ லெவல் பாஸ் பண்ணி இப்போ அட்வான்ஸ் லெவல் போக நாங்கள் அதுக்கு ஒரு ஊக்குவிப்பை கொடுக்குறோம். அந்த பாஸ் லெவல் வந்தது தானே, அதை எந்த புள்ளி என்று நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? அதுகள் வந்து பாஸ் பண்ண அந்த பிள்ளைகள் வந்து அதுலேயும் ஒரு பெரிய ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்றால் எல்லோரும் வந்து பெரும்பாலும் ஒரு பிள்ளையை விட மிச்சம் எல்லோரும் வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான் படிக்கிறோம். அந்த வேலை வாய்ப்புகள்ன்றது வந்து ஆர்ட்ஸை படித்து போட்டு என்ன வேலை வாய்ப்புகள் எடுக்க போகின்றார்கள். அங்கே ஆசிரியர் பெற்றாக்குறை இருக்கின்றது சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிப்பிக்கிறது. இப்பொழுது அட்வான்ஸ் லெவல் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரடியனாறு மற்றது இந்தியாவில் வந்து மெட்ட கிராமம் என்ன பக்கத்தில் அந்த 2 பிள்ளைகள் பாஸ் பண்ணது பங்குடாவளி கிராமத்தில் நாங்கள் அந்த பிள்ளைகளை பாஸ் பண்ண பிள்ளைகள் யூனிவர்சிட்டி என்டர்பிரனரில் கூப்பிட்டு அவளை கௌரவித்து அவர்களுக்கு நிதி உதவி செய்து யூனிவர்சிட்டி போய்க்க அவர்கிட்ட ஒரு பணம் கையில் இருக்குது படிக்கலாம் என்று உதவி செய்தோம். அது வந்து எல்லாம் ஒரு போருக்கு பின்னால் வந்து ஒரு வெற்றி அவளுக்கு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிள்ளை தான் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறார். மிச்ச எல்லாமே 7 பேரில் வந்து 6 பேர் வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு தான் போயிடும். இப்போ ஜெயதேவன் இன்னொரு பக்கம் ஒரு கருத்து இருக்குது, அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, எம்மவர்கள் தான் அந்த வேலைக்கு போகிறாங்க இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டோ அல்லது ஒரு கருத்தொண்டும் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆர்ட்ஸ் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகலாமென்ட்டு கேட்குறீங்க. ஆர்ட்ஸ் படிச்சுட்டு A லெவல் பாஸ் அவுட் பண்ணி வெளியில் வந்துட்டும் அல்லது A லெவல் ஃபெயிலானாக்கள் கூட நிறைய பேர் நிறைய டிப்ளமாஸாக இருக்கலாம், மற்ற கல்விகளை முடிச்சுக்கொண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு போகிறத நாங்கள் இப்போ காண முடியுது நிறைய இடங்கள். அப்போ அப்படியான வாய்ப்புகள் கூட அந்த பகுதியில் இல்லையா? அந்த வாய்ப்புகள் இப்போ வளர்ந்து வருகின்றது. அதை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது அரசாங்க மட்டத்திலே வந்து இதை நாங்கள் வளர்க்க வேண்டிய தேவை ஈடுபாடான முறையில் அரசாங்கத்துடன் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முயற்சியாக இருக்கின்றது. அண்மையிலே வந்து பிரித்தானிய ஸ்தானிகரை சந்தித்தேன் இங்கே லண்டனிலே. அதைத் தொடர்ந்து வந்து இந்தியாவுடனும் மோதியுடனும் நேரடியான தொடர்பு மூலமான சில அழுத்தங்களை மேற்கொள்கின்றோம். ஏன்னா இந்த கல்வியை பொறுத்தளவிலே வந்து சயின்ஸ் சப்ஜெக்டை படிப்பிக்கிறதுக்கு ஒரு 5 ஆண்டு திட்டம் ஒன்று தேவை இருக்கின்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் ஒரு ஆசிரியர்களை அங்கு அனுப்பி இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இலங்கை ஆசிரியர்களை இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு வந்து அவர்கள் படிப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றால் கிராமப்புறத்துக்கு ஆசிரியர் போகினம் இல்லை படிப்பிக்கிறது. எல்லாரும் நகர்ப்புறத்திலிருந்து தான் படிப்பிக்க பார்க்கணும். அப்போ இந்த இடைவெளி வந்து சில இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த யானத்துள்ளே இருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலே. அப்போ அந்த ஆசிரியர் மாதிரி போனாலும் ஒரு 2 மாதம் அங்கே இருந்து போட்டு புதிய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு மாறி போகின்றார்கள். ஆரோக்கியமா இந்தியாவில் இருந்து இங்கே கொண்டு அந்த ஆசிரியர்கள் இப்போ நாங்கள் இலங்கையிலிருந்து நாங்கள் நைஜீரியாவுக்கு போகவில்லையா, ஜம்பியாவுக்கு போகவில்லையா, அங்கே போய் அங்கே இருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கவில்லையா? அதே மாதிரி ஒரு வேலை திட்டத்தின் கீழே ஒரு சர்வதேச ஒரு உடன்பாட்டின் கீழே ஒரு குறைஞ்ச கால உடன்பாட்டின் கீழே இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை ஒரு வலுவடைய செய்யும் ஒரு முயற்சியாக அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு நான் செய்தோம் என்றால் அதுக்கு பிறகு அந்த 5 வருடத்திலே பாஸ் பண்ணி வர்ற பிள்ளைகள் வந்து எதிர்காலத்திலே அடுத்த சந்ததிக்கு படிப்பிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது. இது கல்வியை பொறுத்தளவில். ஆனால் இப்பொழுது வந்து அங்கே இருக்கும் நிலை வந்து நம்பி வாழும் நிலை தான் அங்கே இருக்கின்றது. அங்கே இருக்கும் மக்கள் வந்து இந்த பொதிகளை நம்பி வாழும் நிலை. கடன்காரர் இருக்கிறார்கள். அதாவது அங்கே சொல்கிறது வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அவங்கள் வந்து வெள்ளை காய்ச்சிட்டையும் வெள்ளை ஷர்ட்டையும் போட்டு வந்து மோட்டர் பைக்கில் இருந்து உங்களுக்கு அந்த கடனை கட்டலாம்னு பார்க்க மாட்டாங்க, காசு அள்ளி கொடுப்பாங்க. கொடுத்து போட்டு அதாலையும் சூசைட் பண்ணுறாக்கள் சில பேர் இருக்கணும். இப்போ நாங்கள் செய்யும் கிராமத்தில் வந்து 105 குடும்பங்கள் இருக்கின்றது. அதில் வந்து 20 குடும்பங்கள் வந்து விதவை குடும்பம் என்றால் வீதாசாரத்தை பாருங்கள் இவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் அந்த பகுதியிலே மிகவும் பின்தங்கிய கிராமத்தை தான் நாங்கள் எடுத்துனாங்க. எங்களுக்கு இலகுவான கிராமத்தை எடுத்து இலகுவாக ஒரு அலுவலை செய்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எடுத்தது வந்து ஒரு கஷ்டமானது, ஒரு சேலஞ்சிங் ப்ரோசஸாக இருக்கட்டும். இதை நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து செய்வோம் என்ற பேசிஸில் வந்து செய்த நாங்கள். ஆனால் அந்த பெற்ற அனுபவங்களோ உண்மையிலே வந்து ஒரு பெரிய அனுபவமாக தான் இருக்குது. கிழக்கில் மட்டும்தான் இப்படியா? வடக்கிலையும் இதே நிலைமை காணப்படுதா? வடக்கில் இருக்கிற பிரச்சனை வந்து உண்மையிலே நீங்கள் குறிப்பாக குடாநாட்டை பார்த்தீர்கள் என்றால் அங்கேயும் கிராம அளவிலே தேவைகள் இருக்கின்றன. ஆனால் அங்கு வந்து உண்மைக்கு யாழ்ப்பாண பேரினவாதம் ஒன்று இருக்கின்றோ, எங்களுக்கும் இருக்குது அந்த பேரினவாத தன்மையில் இருக்குது. அந்த பேரினவாதம் வந்து ஒரு எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிகிற தன்மையும் இருக்கின்றது. அரசாங்கம் ஒரு தண்ணி போடுறதுக்கு, அதாவது இந்த என்ன குளம் அது
முக்கியமான குளம் ஒன்று கிளிநொச்சியில் இருக்குது. 2 மடு குளத்திலேருந்து தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகிறது. அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அங்கு வந்து இந்த இது என்ன இந்த எலக்ட்ரிசிட்டியை கொண்டுறதுக்கு வந்து இந்த பேனல்ஸை போடுறதுக்கு அந்த செட்டப்பை நாமற்குழியில் போடுறதுக்கு அரசாங்கம் எடுத்த முயற்சி. அதுக்கு எதிரான நடவடிக்கைகள். அப்போ எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிந்து அந்த சண்டித்தனம் போடுற பழக்கம் மட்டும் அங்கே இருக்கின்றது. ஒரு சிலர் செய்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாரையும் சொல்லிடவும் முடியாது. அது வந்து பெருந்தொகையான செய்கின்றார்கள். ஆக்களை தூண்டிவிட அங்கே வந்து குழப்புகின்றார்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் பிள்ளைகள் ஒரு பக்கம் வைப்போம். நாங்கள் எங்கட அரசாங்கத்தை பிள்ளையை கதைக்கிறதுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் வேணும். ஆனால் எங்கட பிள்ளைகளை நாங்கள் உண்மையில் வந்து நாங்கள் விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது வந்து உண்மைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு அளவில் இருக்கின்றது. மற்றது யாழ்ப்பாணத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றதா, அங்கு வந்து களவு கொள்ளைகள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு பின்னால் வந்த விளைவுகள் வந்து பாரதூரமான விளைவுகள். அங்கு வந்து காணிகளை களவெடுக்கின்றார்கள் பெரிய அளவிலே. கிழக்கு மாநிலத்திலையும் இருக்கின்றது. ஆனால் தமிழண்ட காணியை தமிழனை களவெடுக்கிறது வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த அரசாங்கம் வந்தோடனே கொஞ்சம் நின்று இருக்காது நான் சொல்லுவேன். ஏனென்றால் அரசாங்கம் வந்து என்ன செய்திருக்கின்றன, போலீஸ் சேவையும் வந்து இராணுவ சேவையும் ஒன்றாக இணைத்து விட்டிருக்கிறது. அந்த இராணுவம் வந்த பிறகு இந்த தெரு ரவுடிகள் கூட்டங்கள் எல்லாம் வந்து இப்போது மெல்லமாக ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றார்கள் தற்காலிகமாக. அவர் திருப்பி வருவார்களோ தெரியல. ஒரு பயம். அடிப்படை காரணம் என்னன்றதை உணர்ந்திருக்கிறீங்களா நீங்கள் 2 ஆள்? ஆமாம், அடிப்படை காரணம் என்னென்றால் எங்களுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து உண்மையிலே பெரிய அளவிலே வந்து போலீஸ் சேவையை சேர்கிறார்கள் இல்லை, அந்த ட்ரைனிங் எடுக்கிறார்கள் இல்லை, வந்து சமூகத்துக்கான சேவைகையே செய்கிறார்கள் இல்லை. இருக்கும் போலீஸ் ஆஃபீஸர் கூட, முக்கியமான ஆஃபீஸர்ஸ் கூட லஞ்சம் வாங்கும் ஒரு கூட்டமாக தான் இருக்கின்றது. நல்ல ஆஃபீஸர்ஸாக இல்லை. ஆனால் சிங்கள போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் போனீங்களா அவங்க உங்களுக்கு கூட உதவி செய்வாங்க. இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஏன்னா நாங்கள் இன்னும் எமது கட்டமைப்புகளை வழக்கையில் எமது எதிர்பார்ப்புகளை போயிருந்து பழகி ஒன்று வாழ்க்கையில் முன்னுக்கு வர்ற பார்க்கல குறையை கண்டு வாழும் ஒரு சமூகமாக இருக்கின்றோம். எமது எதிர்பார்ப்புகள் பெரிய எதிர்பார்ப்புகள், கண்டனங்களை சொல்லி 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 நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் குறை சொல்கிறத மிக இலகுவாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த குறையை மதிப்பிட்டு கொண்டு எந்த இடத்துல அந்த குறை தோற்றம் பெறுறதுன்றது அதுக்கான தீர்வை நோக்கி நாங்கள் நகர்றோமான்றது தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நினைக்கிறேன் சார்ல்ஸ்ட்டு அந்த கேள்வியை முன்வைக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம். 4 பேரும் நிறைய காரணங்களை தேடினோம். என்னென்ன குறைகள் இருக்குது, எப்படி அதுக்கான தீர்வுகள்ன்றது எல்லாமே நாங்கள் முன்வைக்கிறோம். அல்ல ஒருவேளை நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்கலாமான்னு எனக்கு ஒரு தெளிவுபடுதுங்க. இப்போ வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகுது, தெரு ரவுடிகள் வருகிறார்கள், அவர்கள் வருகிறார்கள்ங்கிற கேள்விகள் எல்லாம் வந்துச்சு. நேரம் உங்கள்கிட்டே வந்துடலாம். இப்போ நாங்கள் பேசக்குள்ள நிறைய விஷயங்கள், நிறைய தீர்வுகளை சொல்ல முயற்சிக்கிறோம், அல்லது நிறைய பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த 11 வருடங்கள் போர் முடிந்து 11 வருடங்கள் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லது அதுக்கு முன்னர் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட கொடிச்சொலை படுகொலை போன்றவற்றில் இருந்து அந்த ஒரு தொய்வு நிலை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருந்தோம் எல்லாரும். நாங்கள் காசு கொடுக்க பார்க்குறோம், வேலை வாய்ப்பை கொடுக்க பார்க்குறோம், அல்லது இப்படி செயற்படுங்க அப்படி செயற்படுங்க என்று சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் சொல்கிறத விட அவர்களாக சிந்திக்க வேண்டும், அந்த சிந்தனையை தூண்ட வேண்டும் என்கிற ஒரு முக்கிய புள்ளி இருக்குமென்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கான மனநல ஆலோசனைகள் அல்லது மனநல வளப்படுத்தல். ஏனென்றால் போருக்குள்ள அந்த கந்த குண்டுகளையும் அல்லது போரினுடைய வடுக்களையும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இன்றைக்கு இளைஞர் யுவதிகளாக மாறியிருப்பார்கள். அப்போ அவர்களுக்கான ஒரு மனநலத்துக்கான ஒரு ஆலோசனையோ அல்லது அதை வளப்படுத்துறதுக்கு, அது குன்றி போயல்ல, ஆனால் அதை வளப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கலாம். அதுக்குள்ளே இருந்து வெளியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து வெளியில் வர அதற்கான முயற்சிகள் அல்லது அது ஒரு காரணமாக இருக்குமா இவ்வளவுத்துக்குமே? அது மாத்திரம் காரணம் இல்லை, ஆனால் அது வந்து அடிப்படையான காரணமாக அமைந்திருக்கிறது. நினைக்கிறேன் இவங்களோட டெம்பிள் எடுத்த ஒரு முயற்சியில் வந்து இதில் வேலை செய்த சில பேராசிரியர்கள் வந்து அதை பற்றி பேசும் பொழுது அது ஏன் காரணமாக இருக்குதுன்றதை எடுத்துரைத்தார்கள். அதை பார்க்கும் பொழுது அது எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது, எங்களுக்கு மனநலங்களை பற்றி பெரிய அக்கறை நாங்கள் காட்டாததும் எங்களோட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை கடந்து போக வேண்டி இருக்கிறது. 2வது பிரச்சனையாக ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சொல்யூஷன் ஒன்று, அந்த ஒரு சஸ்டெயினபிள் மாடல் ஒன்று நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்குது. அதாவது அவங்களுக்கு தொழில் பயிற்சி. இப்போ என்னென்னா, இப்போ 30 வருஷ போரில் தொழிலுக்கு, இப்போ கடல் தொழில் எடுத்தீங்களென்றால் கடற்தொழிலுக்கு போகாத ஆக்களே இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வெவ்வேறு தொழில்களுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து திருப்பி கடல் தொழிலுக்குள்ளே போகணும்னு சொல்லக்குள்ளே அங்கே வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்குது. யாழ்ப்பாணத்தை எடுத்தால் அங்கே இருக்கிற மீன்வளம் வந்து குறைந்து போயிட்டுது, இந்திய ட்ரோலர் பாட்டம் ட்ரோலிங்கால்.
அப்போ இன்னும் வந்து அந்த கடத்தல் பிரச்சனைகளால் வெவ்வேறு ஆட்கள் வந்து மீன் கடத்தொழில்களை ஆரம்பிக்க வழிகிட்டு அவங்க வெவ்வேறு முயற்சிகளில் இதை மழுங்கடிக்கிறாங்க. இன்னொன்று நினைக்கிற முல்லைத்தீவு கடப்பகுதிகளுக்கு எல்லாம் முல்லைத்தீவு மன்னார் போன்ற பகுதிகளுக்கு சிங்கள மீனவர்களுடைய வருகையும் இப்போ இருக்கின்ற அந்த மீனவர்கள் முதலும் வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இப்போ வரும் பொழுது அது நெய்வி பாதுகாப்போட வாரது வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது. அல்லது இல்லை இந்த இடத்துல செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் வந்ததுக்கு பிறகு அதை செய்ய வலிக்கிறது, கோட்டோடருக்கு எதிராக செய்ய வலிக்கிறது. இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. மற்றது இப்போ முல்லைத்தீவு பகுதிகளில் வந்து தமிழர் இருப்பு, கடல் பகுதிகளில் இருந்த இருப்பு எல்லாத்தையும் வந்து கடல் பகுதிக்கு வந்து மைக்ரண்ட் ஃபிஷர்மேன் வந்துட்டு மற்றது அந்த பகுதியில் இருந்த தமிழர் எல்லாரையும் உள்ளுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படியான சில இடங்களில் கூட நடந்திருக்குது. தமிழர் விருப்போட தமிழர் அந்த சங்க தலைவரே அதை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்படியான பிள்ளைகளெல்லாம் நடந்திருக்குது. என்னால் அந்த சமூகத்தை வழி நடத்துறதுக்கு ஆக்கள் இருக்கையில் அந்த சமூகத்தின் வறுமை வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு திசைகளில் ஆக்களை திருப்புது. ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவா குரூப்போட பிரச்சனை இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற போலீஸ் இலாகாவால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை. அப்போ அதுக்காக எஸ்டிஎஃப்பை கொண்டு வராங்க. நீதிமன்றம் அதில் வந்து தலையிட வேண்டி வருகிறது. இப்படிக்கான பிரச்சனைகளை வந்து பார்க்கக்குள்ள இந்த தமிழருக்கு எதிரான போராட்டம் வித்தியாசமான ரீதியில் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குதோன்னு கூட கேள்வி கேட்க வேண்டி கிடக்குது. இதெல்லாம் நிப்பாட்டலாம். ஏன் இது வந்து தொடரணும் இப்படியான விஷயங்கள்ல? நாங்கள் அக்கறை எடுக்கலையா, இல்லை டிஎன்ஏ அக்கறை எடுக்கலையா, அல்லது அங்கே இருக்கிற சிவில் சமுதாயம் அக்கறை எடுக்கலையா, அந்த கேள்வி எல்லாம் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் விட்டு பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அங்கே வர ட்ரக்ஸ் பிரச்சனை நாங்கள் ஒரு தோட்டா கொண்டு வர முடியாது. ஆனால் கிலோ கணக்கில் வந்து ட்ரக்ஸ் கொண்டு வர முடியும் என்றால் அங்கே என்ன நடக்குது? சில தமிழ் அரசியல்வாதிகளும் அதை உடனடியாக இருக்கலாம். அது மக்கள் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண வேணும். இப்போ நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா இவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்பில் நிறைய கரசனையோடு இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களும் அமைப்புகளும் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான யதார்த்தமான பிரச்சனை அவ்வளவும் இங்கே இருக்கக்கூடிய அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது அரசியல்மயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த பிரச்சனை சரியான முறையில் அவர்கள் உணர்ந்து தான் செயற்படுகிறார்களா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை வேறாக இருக்க இவர்கள் வேறொரு தேவையை நோக்கி இவர்கள் செயற்படுகிறார்களா? இப்போ அன்றாட ஒரு சிக்கல் ஒன்றை நாங்கள் சந்திக்கிறோம் என்னென்றால், நாங்கள் வந்து ஒரு வழி நடத்தப்பட்ட சமூகமாக இருந்த நாங்கள் இருந்தாப்புல அந்த தன்மைத்துவம் இல்லாமல் போகுது. அதை வழி நடத்துறதுக்கு வந்து இன்றைக்கு ஒரு முயற்சி எடுக்க வேணுமா இருந்து என்றால் ஒரு கூட்டு முயற்சியால் அந்த வேலை திட்டத்தை கொண்டு வரலாம். அந்த முயற்சி வந்து நாங்கள் பிளவுபட்டு கொண்டிருந்து அந்த முயற்சியை கொண்டு வர முடியாது. எங்களுக்குள்ளே வந்து கலந்துரையாடல் வேண்டும். நாங்கள் வந்து சில விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கும் பொழுது அது ஒரு கூட்டு வேலை திட்டமாக அமைய வேணும். அதுக்குள்ள ஒரு கூட்டு தலைமை உருவாக வேணும். இப்படி எங்களுக்குள்ள பிரிந்திருந்த எங்களுக்குள்ள ஒரு மீளிணக்கம் வராட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களோ அல்லது அமைப்புகளோ வந்து சேர்றதுன்றதை விட இப்போ என்ற கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்கிற சரி, ஆனால் இப்போ தாயகத்தில் இப்படி நிறைய கிராமங்கள், இப்போ எதுவும் குறிப்பிட்ட மாதிரி கிராமங்களாக இருக்கலாம், வடக்கில் இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், இப்படியான பல பகுதிகளில் வந்து இன்னும் சில இடங்கள் கவனிப்பாரட்டு கிடக்கப்படுறதுன்ற ஒரு விமர்சனம் மட்டும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு இருக்கு. இருக்கேக்குள்ள என்ற கேள்வி என்னென்னா, ஓகே அங்கே என்னடா ஒரு சோர்வு நிலை, எங்களுக்கு என்னதான் ஒரு புது வேலை வாய்ப்பு தந்தாலும் வேணாம்னு சொல்லக்கூடியார்கள். இல்லை நீங்களே சொன்னீங்க, ஒரு பகுதியில் வந்து பணம் அதிகமாக இருக்குது, இன்னொரு பகுதியில் வந்து வறுமை அதிகமாக இருக்குண்டு, இன்னொரு பகுதியில் இந்த மீன் பிடிக்க போகிற தொழில் வாய்ப்பு உருவாக்குற தொழில் பயிற்சிகள், இப்படியான பிரச்சனை நிறைய இருக்கேக்குள்ள இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனைகளையும் உள்வாங்குகிறார்கள். அவர்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்பிலையும் ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வு இருக்கிறதா, அல்லது ஒரு அரசியல் தேர்வு மாத்திரம்தான் வேணும், ஜெனீவாவை நோக்கி மாத்திரம்தான் நாங்கள் போகணும், அல்லது எல்லா கடைகளுக்கும் போய் உண்டியலை வச்சு அந்த உண்டியலை சேர்த்து நாங்கள் அங்கே ஒரு பணத்தை அனுப்பிட்டா போதும், அப்படியான ஒரு எண்ணம் மாத்திரம்தான் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு? எனக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கான்னு தெளிவுபடுத்துங்க. இது வந்து எல்லார்டையும் இந்த கேள்வி இருந்தது.
ஒரு வருட காலமாக சில முயற்சிகள் செய்து கடந்த 4ஆம் தேதி ஜனவரி மாதம் ஒரு 62 அமைப்புகள் சேர்ந்து ஒரு 8 மாவட்டங்கள், அதாவது அம்பாறையிலேருந்து ஆரம்பித்து மட்டக்களப்பு, திருவோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் தொடக்கம் எல்லா முழு ஏரியாவையும் கவர் பண்ணி ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒன்றியம் என்று. அது இப்போ தான் ஃபங்க்ஷன் பண்ண தொடங்குது. அவங்க அதை டிஸ்ட்ரிக்ட் பேசிஸாக வச்சுருக்குறாங்க. அந்த மாவட்ட ரீதியாக உருவாக்கி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்க அணுகிற நேரத்தில், இப்போ மீனவ சமூகம்னு சொன்னால் அவங்க எல்லா 8 மாவட்டத்தையும் சேர்த்த மீனவ சமூக வேலை திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான வேலை திட்டங்களை கொண்டு வர பார்க்குறாங்க. அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு தேசிய ரீதியில் ஒரு வேலை திட்டம் இல்லை. இதை என்னென்று உருவாக்குறது, இது தனியாக அரசியல்வாதிகளால் தான் உருவாக்கணுமா, இது மக்களாகவே முன்னெடுக்கலாமா? இன்றைக்கு அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது மக்களை கவனிக்கிறதுக்கு. அந்த ரீதியில் இப்போ சில வேலை திட்டங்களை அவங்க முன்னுக்கெடுக்கிறாங்க. இந்த அமைப்புகள் அரசாங்கத்தோட ஏந்து வேலை செய்தால் இன்னும் செய்ய தொடங்கையில் இனித்தான் அவங்க தனியாக இலங்கை அரசோட மாத்திரம் இல்லை, அவங்கள எல்லாரையும் கேட்க முனைகிறாங்க. கட்டாயம் இலங்கை அரசோடு சேர்ந்து தான் வேலை செய்யணுமா, தனிச்சு வேலை செய்ய முடியாதா? அங்கே இருக்கிற சட்டங்கள் அப்படி. இப்போ நாங்கள் ஃபண்டிங் எடுக்க வேணும் என்றால் இப்போ இருக்கிற சட்டங்கள் என்ன மாதிரி வந்துட்டுது என்றால் இன்னும் நடைமுறைக்கு வரையில், அது எலெக்ஷனுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்குறாங்க. திரும்ப எல்லா சிவில் சமுதாய வேலை திட்டங்களையும் மிலிட்ரி டிஃபென்ஸுக்கெல்லாம் கொண்டு வராங்க. அப்போ அதெல்லாம் இனி மானிட்டர் பண்ணப்பட்டு தான் வரப்போகுது. அப்போ அந்த மானிட்டர் பண்ணி வர்றதில் அவங்களுக்கு நினைக்கல சிவில் சமுதாய வேலை திட்டங்களில் பிரச்சனை இருக்குமென்று. ஆனால் அது சொல்கிறதைத்தான் செய்கிறோமா, அதுக்கேற்ற மாதிரி செலவழிக்கிறோமா, இப்படியான விஷயங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்க போகிறாங்க. சிவன், இப்போ பணம் அதுதான் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம். ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் பணம். அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் கலாச்சார சீரழிவுக்கு கூட இந்த பணம் அதிகமாக இங்கே இருந்து போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த பணம் தொடர்பான ஒரு ஸ்ட்ரக்சர் சரியான முறையில் அங்கே வகுக்கப்படலை என்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ சொன்ன மாதிரி இந்த 62 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்குள்ள சிலவள் எதிர்காலத்தில் சரி வரலாம், ஆனால் இதுவரைக்கும் சரி வர இல்லை. இப்போ என்ன காரணம், அது ஏன் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக முடியாமல் இருக்குது? வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இணைத்து உண்மையில் அங்கே இருக்கிற சரியான நிலவரம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் இங்கேயும் தான் நான் இங்கே இருக்கும் பொழுது புரிந்து கொண்டதுக்கும் அங்கே போய் 2 வருஷம் இருந்ததுக்கு புரிந்து கொண்டதுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அதை விட நான் ஒரு பத்திரிகை துறையில் வேலை செஞ்சுட்டு புரிந்து கொண்டதுக்கும் ஒரு கிராம அபிவிருத்தி திட்டம் வந்துட்டு திரு ஜெயதேவன் அவரோட போயிட்டு புரிந்து கொண்டதுக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் சார்ஜ் சொன்னோட தொடர்ச்சியாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அந்த விஷயங்கள் விளங்க முடியுங்கிறேன். இந்த புரிதல்ன்றது எப்படி என்று நாங்கள் போருக்கு முன்னாலேயும் இப்போவும் நாங்கள் படித்த கால தொடக்கம் இந்த வடக்கு கிழக்கினுடைய எந்த மாவட்டத்தை இல்லாத எந்த பகுதி எடுத்துக்கொண்டாலும் அதில் அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கான நல்ல டியூஷனை கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா அந்த யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் டியூட்டரிஸ் அவங்க மிக திறமையான இதை சொல்லுவாங்க. மட்டக்களப்பில் இருந்து ஒருத்தர் முதல் வருஷம் ஃபெயில் பண்ணிட்டாருண்டாலும் அடுத்த வருஷம் யாழ்ப்பாணத்துக்கு போய் ஒரு 1 year அங்கே இருந்து அந்த டியூஷன்ஸில் இது பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துடுவார். ஆகவே அங்கே ஒரு நல்ல திறமையாக அந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழு அங்கே இருக்குது. இந்த குழு அவருடைய அந்த திறமை அவர்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த இதுகள் எல்லாம் இந்த இந்த இல்லைகள் இருக்கிற அல்லது வரையில் இருக்கிறார்களே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அண்மையில் ஜெயதன் அவர்கள் ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருந்த பொழுது வட மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்ன்னா, அவர் அங்கே உள்ள கல்விக்கான சில வடமாகாணத்துக்கான கல்விக்கான சில திட்டங்களை பற்றி பேசி கொண்டிருக்கக்குள்ள அவர் சொன்னார், நாங்கள் இதை இன்னென்ன மாதிரி செய்யணுக்குள்ள அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் மிகவும் முக்கியமாகப்பட்டது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த சில டியூட்டரிஸ் எல்லாம் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது, அவங்க மிக திறமையாக வேலை செய்கிறது எல்லாரும் அறிஞ்சது தான். அவங்கள எப்படி பயன்படுத்துறது கிளிநொச்சியில் இருக்கிற அவர் வடமாகாணத்தை மட்டும் தான் பற்றி வடமாகாணம் தானே. கிளிநொச்சியில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற மாணவனுக்கு அது எப்படி கிடைக்க செய்கிறது, இது எப்படி அதெல்லாம் பார்க்கக்கூட சொன்னார். இந்த இணையங்களை பயன்படுத்தி இந்த ஸ்கைப் மூலமான கல்விக்கான ஒரு ஏற்பாடை நான் அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதை செய்யலாமே என்று சொல்லி அவர் இது பண்ணார். அப்போ எனக்கு தோணுது, கிளிநொச்சியில் இருக்கிற வடமாகாணத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டாம், அதே விஷயம் மட்டக்களப்பில் இருக்கிற கிராமத்துக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது தானே. ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும், கண்ணனி அறிவு பெற்றவங்களுக்குலாம் தெரியும், அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, செய்யலாம் தானே. அப்போ இங்கே என்ன, நாங்கள் அதை க்ரியேட்டிவாக யோசிக்கலை.
நாங்கள் வந்து அங்கே குறை சொல்லிட்டு இருக்கிறது அல்லது ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் ஒவ்வொருத்தரும் காசு போட்டு அங்கே கிளாஸ் இங்கே கிளாஸ் உண்மையில் நடக்குது. இங்கே வந்து இந்த வெளிநாட்டில் இருந்து அவங்க கொண்டு போய் பணம் கொடுக்குறவங்க வந்து ஊக்கம் இல்லாமல் இல்லை. அது எப்படி செய்கிறன்றதை பற்றி தான் நாங்கள் இங்கே பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதல்ல யாருமே வராமல் இருந்தாங்க, இப்போ வர தொடங்கியிருக்கிறாங்க, ஓரளவு புரிய தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி செய்கிறது, அது எப்படி ஒரு க்ரியேட்டிவாக செய்கிறதுன்றதில் நாங்கள் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே ஸ்கைப் கூட்டத்தை அந்த டியூஷன்ஸை யாழ்ப்பாணத்திலேருந்து கிளிநொச்சிக்கு அவங்க திட்டமிடக்குள்ள ஒரு சின்ன திட்டம் இங்கேயும் இணைச்சி கொண்டோம் என்று சொன்னால் மட்டக்களப்பில் படுவாங்கரையிலையும் மூலமுடுக்கள் இருக்கிறவர்களுக்கும் போருக்கு முன்னால் கூட கிடைக்காத அந்த கல்வி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த டியூஷன் கிளாஸ் அந்த நுட்பமான அந்த டீச்சிங் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு வாய்ப்புகளை சரியாக பாவிக்காமல் நாங்கள் இல்லை வாய்ப்பு இல்லை நாங்கள் இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிற புது விஷயங்கள் இந்த இணையமன்றது இன்றைக்கு தான் வந்திருக்கு. அன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்காது, நாம் இருக்கக்குள்ள இன்றைக்கு தான் வந்திருக்குது. அது நாங்கள் உள்வாங்க தொடங்கியிருந்தோம்னா நாங்கள் வந்து சரியாக இங்கே நிலைமைகளை புரிஞ்சு கொண்டு இது நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு போட தொடங்கியிருந்தோம்னா நீங்கள் சொன்ன பணம் கூட பெரிய பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்றைக்கு அதை விட கூடுதலான பணம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து செலவழித்து கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட கோஆர்டினேஷன் இல்லை, க்ரியேட்டிவிட்டி இல்லை. அதுக்கு அடிப்படை என்ன, நாங்கள் இன்னும் சரியாக எதுவுமே புரிஞ்சு கொள்ளலை. இது ஒரு சின்ன உதாரணமாக பொருந்துமென்னு நினைக்கிறேன் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கல்விக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஆகவே வந்து இப்போ அன்றைக்கு நானுமே சொன்னதான், நான் குறை சொன்னான் இந்த புலம்பெயர் சமுதாயத்திட்ட வந்து சொன்னான், நீங்கள் செய்யலை, நீங்கள் பார்க்க இல்லை, நீங்கள் பார்க்கணும், உங்களோட பணம் அங்கே தேவை என்று சொன்னாங்க. அதில் முதல் அங்கே கிழக்குக்கு வந்தது. இப்போ நாங்கள் அன்றைக்கு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பெல்லாம் பிரித்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு சொல்லியிருக்குள்ள ஜெயதேன் அவர்கள் வந்து முதல்ல துணிஞ்சு வந்தாங்க அங்கே மட்டக்களப்பு நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நிறைய கோயில்கள் வருது. அவருக்கு பின்னால் அவரோட முயற்சி இல்லாமல் வேறு தனிப்பட்ட முறையில் கூட கணக்காக்கள் வர்றாங்க. இப்போ இன்றைக்கு நான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கலை. இன்றைக்கு அதில் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன். என்ன மேம்பாடு, நாங்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். எங்கள்கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. சில நேரத்தில் வந்து ஒரே ஆள் வந்து ஒரே ஒரு குடும்பம் 2 பேர்கிட்ட காசு வாங்குகிற குடும்பம் இருக்குது. அந்த தப்பும் அங்கே நடக்குது. அது இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நானே போய் ஒரு இடத்துல பார்த்து கொடுக்கக்குள்ள அவர் வந்துட்டு நான் இன்றைக்கி நீ வந்து என்னுடைய ஆக்களை நீ ஒரு பார்க்கணும் வான்னு என்ன கூப்பிட்டார். அவர் வெளியிலேருந்து வந்து அவர் வந்து போனால் இங்கே உதவி வாங்குறாங்க 2 பேரும் அதில் உட்காந்துருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. என்ன இன்னொரு பக்கத்தில் எனக்கு உதவி கிடைக்குது, எனக்கு இந்த உதவி போதும், நீங்கள் இன்னொரு ஆள் கொடுங்கன்னு அது அங்கே பக்கத்தில் வரணும். அது அந்த பக்கத்துலேருந்து வர வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அது வேறு டிஸ்கஸ் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போ இதுக்குள்ளே கூட வந்து பேசலாம். பிறகு இப்போ நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம், அதை கொடுக்குறதுக்கான ஏற்பாட்டை பற்றி காட்சி கொண்டு இருக்கிறோம். அங்கே அதை உள்ளே வாங்கி அதை சரியாக பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடு அங்கே இல்லை, இன்னும் அங்கே சரியாக இல்லை. அதில் நாங்கள் வந்து சரியான கஷ்டப்படுறோம். அது சம்மந்தமாக ஒரு மாநாடியே வச்சோம். இந்த கோயிலில் அரசு அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி இந்த 70 ஆயிரத்துடைய அங்கே செய்யப்படுற அந்த புலையவாளி கிராமத்தில் ஒரு மாநாடியை நடத்தினோம். அப்போ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் இங்கேருந்து இப்போ நம்ம புலம்பெயர் தமிழரை மையப்படுத்தி நான் பேசி கொண்டிருக்கிறதால எங்கள்கிட்ட ஊக்கம் இருக்குது. நான் இன்றைக்கு அவங்கள கடுமையாக விமர்சிக்கலை, என்கிட்ட ஊக்கம் இருக்குது. நான் உங்களை சந்தோஷப்படுறேன். கிழக்கு நோக்கி வடக்கில் இருக்கிறவங்க வர்றாங்கன்றதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். சரியா, இப்போ அரசியல் ரீதியாக பார்க்கக்கூட நாங்கள் அங்கேயும் இங்கேயும் வேறு கதைக்கணுமா வேறு சிந்திக்கணுமான்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இன்றைக்கு வடக்கு கிழக்கு எல்லாத்துக்குமான தேவை என்ன, கிளிநொச்சி கிராமத்துக்கும் உரிய ஒரு மாணவனுக்கும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் உள்ள எல்லை கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கும் யாழ்ப்பாணத்து டவுனுக்குள்ளே இருக்கிற டியூட்டரில் மிக திறமையாக செயற்படுகின்ற ஒரு ஆசிரியர் அந்த டீச்சிங் போய் சேர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தமிழாக்கள் நாங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சில நேரத்தில் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறோமா? எத்தனையோ வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக வருது, சர்வதேச ரீதியாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருது. அதையெல்லாம் இப்படி பிடிக்காமல் நாங்கள் கொஞ்சம் விட்டுடுவோம். நீங்கள் சொல்கிற இந்த தொழில்நுட்ப வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னரே நாங்கள் சொல்லலாம் ஸ்மார்ட் எடிஃபிகேஷன் வந்துட்டுது. அப்போ இந்தியாவில் இருந்து இங்கே ஒரு வாய்ஸ் ட்ரெயினர் வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி தாயகத்தில் இப்போ சாதாரண வசதிகள் போகலாம். இங்கே இருக்கக்கூடிய படித்தவர்களே அங்கே செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய நிலையில் யாழ்ப்பாணம் இல்லை, எதிர்காலத்தில் லண்டனில் இருந்து கூட அங்கே எடிஃபிகேஷன் போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஜெதவன், இப்போ உங்கள்கிட்டயே நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். ஒன்றும் பொதுவாக இப்போ இவர் சொல்கிற மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் வர வேண்டும் என்றதுக்கு ஒன்று தொழில்நுட்பம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து பாகுபாடு இருக்குது என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகிறது. பிரதேசங்கள் சார்ந்து கவனிப்பாரட்டு சில பிரதேசங்கள் விடப்படுது என்ற குற்றச்சாட்டு ஒன்றும் இருக்குது. இது ஒரு கேள்வி. அதோட சேர்த்து இன்னொரு கேள்வியை முன் வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு புரிதல் ஒன்று வந்துட்டுது, அல்லது புரிதல் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள், அரசியல் சார்ந்த அரசியல் சாராத இந்த நிறுவனமயப்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் தானே, இவர்களுடைய செயல்பாடுகள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கானதாக சரியான முறையில் இருக்கா? நீங்கள் 2 கேள்விகளை முன்வைத்திருக்கிறீர்கள். முதலாவதாக நீங்கள் கேட்டது வந்து இந்த பிரதேச இந்த பிரிவினை என்றது. இது உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால், அது உண்மையில் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு
அது அந்த பிரதேசங்களுக்கு உரிய தன்மைகளாக வளர்ந்து இருக்கின்றது. இப்போ வடக்கையும் கிழக்கையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மொழி நடையில் வித்தியாசம் இருக்கின்றது, கலாச்சாரத்தில் வித்தியாசம் இருக்கின்றது, வழிபாட்டு முறையில் வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஈடுபாடுகள் கூட இருந்திருந்தால் உண்மையிலே ரெண்டு பிரதேசத்திலேயும் ஒரு சமத்துவத்தை நாங்கள் கண்டிருக்கலாம். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வடக்கில் உண்மையிலே ஒரு கோயில் எடுத்துக்கிறேன், நான் கோயிலோட ஈடுபட்டு அதில் பார்த்தபடியே நான் சொல்கின்றேன். அங்கே தன்னார்வ தொண்டர்கள் கன பேர் இருப்பார்கள். கிராமத்திலேருந்து தங்களோட பாட்டுக்கே தொண்டர்களாக வேலை செய்வார்கள். கிழக்கு மாகாணத்தில் அப்படியான தன்மைகள் இல்லை. மற்றது வடக்கு மாகாணத்திலே இந்த குடிபோதை என்று சொன்னால் புருஷன் பஞ்சாதி இருந்து குடிக்கிற பழக்கம் இல்லை. அது கிழக்கு மாகாணத்தில் இருக்குது. புருஷன் பஞ்சாதி இருந்து குடிக்கிற பழக்கங்கள் இருக்குது. அப்போ எவ்வளவோ முரண்பாடுகள் இருக்கின்றன அங்கே அந்த நடைமுறையில். ஆனால் தமிழர் தான் பேசுகின்றோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் சீதன கொடுமை இருக்கின்றது, அது கிழக்கு மாகாணத்தில் அந்த கொடுமை இல்லை. அது காதலித்து தான் கல்யாணம் கட்டும் ஒரு சமூகமாக இருக்கின்றது. ஆகவே பலவிதமான மாற்றுத்தன்மைகள் இருக்கின்றன ரெண்டு பகுதிகளுக்கும், வடக்கும் கிழக்குன்னு எடுத்து பார்த்தாலே. அது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் இப்போ இந்த தொண்டு நிறுவனங்களை பற்றி கேட்டீர்கள். அந்த தொண்டு நிறுவனங்கள், அதாவது புலம்பெயர்ந்த சமூகத்தில் மத்தியிலே இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் உண்மையிலே 5 வருடத்துக்கு முதல் பார்த்தலும் பார்க்க இப்பொழுது நியாயமான கணிசமான வேலைகளை செய்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு 5 வருடத்துக்கு முன்னில் நீங்கள் சொல்லலாம் 3 வருடத்துக்கு முன்பாகவும் இந்த ஆலயங்கள் எல்லாம் விமர்சிக்கப்பட்ட தன்மை ஒன்று இருந்தது. பாரிய அளவிலே விமர்சிக்கப்பட்ட தன்மை. அந்த விமர்சனம் எல்லாம் இப்பொழுது இல்லை. ஆனால் ஆலயங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 ஆலயமோ 30 ஆலயங்கள் இருக்கின்றன. அதில் பெருமளவான ஆலயங்கள் தங்களால் இயன்றளவு மிகவும் பிரச்சார முறையிலையும் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், மிகவும் அமைதியான முறையில் செய்கிற ஆலயங்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் தொண்டு நிறுவனங்களும் சிலர்கள் செய்கின்றன. ஆனால் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால், இது இந்த செய்யும் முயற்சிகள் கணக்கு காட்டும் ஒரு முயற்சி ஒன்று இருக்குது. அந்த கணக்கு காட்டுவது என்பது, இங்கே இருந்து ஒரு 1000 பவுன் அனுப்பினோம் என்றால் அந்த 1000 பவுன் எவ்வாறு செலவழிக்கப்படுகின்றது என்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பணத்தை கொடுத்தா மாத்திரம் காணாது, அது எவ்வாறு செலவழிக்கப்படுகின்றது என்பது பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் எங்களுக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்கின்றது. TRO என்ற ஸ்தாபனம், அது உண்மைக்கு சேரிட்டி கமிஷனால் விசாரிக்கப்பட்டு விடுதலை புலிகள் காலத்திலே பூட்டப்பட்ட ஸ்தாபனம். அதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பாரிய அளவிலே இருக்கின்றது. அதாவது நாங்கள் கொடுக்கும் பணத்துக்கு கணக்கு காட்ட வேண்டும். எந்த சேரிட்டி ஸ்தாபனம் என்றாலும் காட்ட வேண்டும். ஆனால் அப்படி காட்டப்படுகின்றதா? நாங்கள் அந்த காசை சும்மா கொடுத்து போட்டு போகிறோமா? ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கிறோமா, கொடுக்குறோமா, செய்தோமா, பொன்னாடையை போட்டு சந்தோஷமாக நாங்கள் வாரோமா? அப்படியான நிகழ்வுகள் நடக்கின்றது. அந்த ஈடுபாடான முறையில் இயக்க கணிசனமான அளவு நேரத்தை போட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு குறுக்கிற நீங்கள் இப்போ என்னென்ன விடயங்களில் இவர்கள் சரியான பாதையில் போகிறார்கள், அல்லது என்னென்ன விடயங்களில் இந்த பிள்ளைகள் இருக்குன்னு கொஞ்சம் பட்டியல்படுத்துவீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆரம்பத்தில் இப்போ மக்கள் ஒரு ஒரு குடும்பத்துக்கு, கஷ்டப்படும் குடும்பத்துக்கு ஒரு 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 தனிநபர் ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு 25 பவுன் தாரேன் உங்களோட அமைப்புக்கு, இந்த பணத்தை அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு கொடுத்தால், அந்த பணத்தை அங்கே கொடுத்தால் மாத்திரம் காணாது. ஏனென்றால் அந்த பணத்தை நம்பி வாழ்கிற ஒரு தன்மையை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். அப்போ நாங்கள் அதை நிலப்பாட்டை மாற்றி இருக்கிறோம் என்றால், புலைய வழியில் என்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 குடும்பங்களுக்கு இந்த நிதி உதவி தனிநபர்கிட்ட எடுத்து கொடுக்கின்றோம். அந்த 5 குடும்பங்களுக்கும் என்ன செய்கின்றோம் என்றால், வேலை வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த வேலையில் செய்யணும், வேலை செய்தால் தான் இந்த சம்பளம் பெறும். இல்லாட்டி அவளுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான சாமான்கள் ஒரு கடையில் போய் நீங்கள் போய் வாங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சாமான்களை கிழமையில் போய் நீங்கள் வாங்கணும். வாங்கினீங்களா அதுக்குரிய காசை நாங்கள் செட்டில் பண்ணுவோம். அப்போ அந்த பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தன்மை உண்டு அவர்கள். நீங்கன்றதை தாண்டி நான் கேட்குறேன், பொதுவாக இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களோ அல்லது அமைப்புகளோ இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பேசி இருக்கக்கூடிய இந்த தேவைகளுக்கு சரியான பாதையில் அந்த தேவைகளுக்கு இவர்கள் பூர்த்தி செய்கிறார்களா? ஆமாம், உண்மையில் நான் சொல்லுவேன், சில தனிநபர்கள், சில சமூக ஸ்தாபனங்கள் ஈடுபாடான முறையில் செய்கின்றார்கள். ஆனால் கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன், மிகவும் ஈடுபடும் ஸ்தாபனங்கள் குறைவு தான். அந்த முக்கியமான ஸ்தாபனங்கள் ஒன்றுமே ஈடுபடுவதில்லை. அரசியல் பேசும் ஸ்தாபனங்கள் சரியோ எப்பொழுதும் இதை அங்கே இருக்கும் சூழ்நிலையை பார்க்காமல் அரசியலை கதைத்து கொண்டு காப்புணர்வான அரசியல் கதைக்கும் ஸ்தாபனங்கள்
நான் என்னை பொறுத்தளவில் வந்து அங்கு ஈடுபட்டு செய்வதாக எனக்கு தெரியவில்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒன்று அபிவிருத்தி அல்லது மற்ற விஷயங்கள், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் தேவை என்றதும் இருக்கிறது. அப்போ அட்லீஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த அரசியல் தேவை இவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி போய் அதுவும் வந்து நீங்கள் பார்த்துட்டா இப்போ அரசியலுக்கு வாரும் அரசியல் என்று பார்க்கும் பொழுது அங்கே இருக்கும் அரசியலுக்கும் இங்கே இருக்கும் அரசியலுக்கும் ஒரு இடைவெளி ஒன்று இருக்கின்றது. அதுக்கு ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் புலம்பெயர்ந்த மக்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு அஜெண்டா ஒன்று இருக்கின்றது. அந்த பழைய அஜெண்டா அந்த காலத்திலிருந்து அந்த காப்புணர்வை கக்கி தள்ளும் ஒரு அஜெண்டா ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றார். அங்கு நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து யதார்த்தமான முறையிலே வந்து அதை நெறிப்படுத்தி கொண்டு போகும் தன்மை இல்லை. அது குறிப்பாக பார்த்தீர்கள் தேர்தல் காலத்தில் வரும்பொழுது அவர் புலம்பெயர்ந்த முக்கியமான அமைப்புகள் யாரை ஆதரிக்கின்றார்கள், அங்கே இருக்கும் மக்கள் எவ்வாறு ஆதரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருந்து தான் தீர்கின்றது. யதார்த்தத்துக்கு முரணாக சில செயல்பாடுகள் இருக்கிறது அல்லது யதார்த்தத்தோடு தான் இந்த அமைப்புகள் போய் கொண்டிருக்கின்றதா, இன்னும் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளின் பிரதிபலிப்பு புலத்திலே உணரப்பட்டு கொண்டிருக்கின்றதா, இருக்கக்கூடிய தடைகள் என்ன, இவை சார்ந்தெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அஜயதேவன் நிறைய விடயங்களை தொற்றிருந்தார். இப்போ சார்ல்ஸ் அவர் விட்டதிலிருந்து நீங்கள் எனக்கு சில விடயங்களை தொடர்வது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிறதுன்றது பரவலாக வைக்கப்படக்கூடிய ஒரு குறைகள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் எடுத்து பார்த்தால் குறைந்த வளங்களோட நிறைய பல்வேறுபட்ட ஒரு விஸ்தீரத்தோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயற்பாடுகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். பலருடைய செயற்பாடுகள் மெச்சப்பட்டும் இருக்கின்றது. அதே போல் ஈழத்தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாடு பொருளாதார ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, அல்லது வேலைவாய்ப்புகள் சுயதொழில் தொடர்பாகவும் சரி வந்து எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ ஏன் இந்த தளம்பல் நிலை என்றதும் ஓரளவுக்கு தெரியும். அப்போ ஆனால் அதில் இருந்தவர்கள் தான் இப்போ நிறைய பேர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மீள கட்டி எழுப்பதற்கான வாய்ப்புகளோ அல்லது எங்கே அந்த கோல் இப்போ விடப்பட்டு கொண்டு இருக்கு? இந்த எங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் வந்து எங்களோட கடைசி பேட்டலில் வந்து நாங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் ஊரில் தோல்வி அடையாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கு அந்த மோரல் ஆத்தாரிட்டி எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் சரியான அரசியல் நிலைப்பாடுகளோடு நிற்கிறோம், ஜனநாயகத்தோடு நிற்கிறோமா இருந்தால் நாங்கள் மற்ற வேலை திட்டங்களை கொண்டு போகிறது இலகுவாக இருக்கும் அந்த மோரல் ஆத்தாரிட்டியோட. அப்படி என்று பார்க்கக்குள்ள நாங்கள் ஒரு காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு வந்து ஒரு ஒரு அரசாங்கம் ஒன்று நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருந்தது. அதில் வந்து பக்குவப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அதில் அனுபவப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நாட்டில் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து செய்கிறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்தாபனமயமாக்கப்பட்டால் அதை வந்து உருவாக்கலாம். இது வந்து போருக்கான வேலை திட்டம் இல்லை, இது வந்து பொருளாதாரத்துக்கான வேலை திட்டம். நாங்கள் பொருளாதார விருத்தி என்று சொல்லும் பொழுது இப்போ சோஷியல் எக்கானமிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லும் பொழுது சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ளஸ் எக்கானமிக் க்ரோத்துன்னு தான் பார்க்க வேணும். அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் அந்த வளர்ச்சி இருந்தால் தான் நாங்கள் வந்து அதை வந்து பொருளாதார விருத்தி என்றதை பார்க்கலாம். அப்படி பார்க்கக்குள்ள இன்றைக்கு அதுக்கு தேவையான சமூக அமைப்பு சமூக பின்னணியை வந்து நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கு. அது எங்களோட வேலை திட்டம். பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி நாங்கள் அதை உருவாக்கலாம் என்றால் இன்றைக்கு இருக்கிற கிராமிய வேலை திட்டங்களை பலப்படுத்துகிறதாலேயும் அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணுறதாலேயும் நவீனமயப்படுத்துகிறதாலேயும் நாங்கள் உருவாக்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த லெவலுக்கு நாங்கள் வராட்டி வெளிநாட்டுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விஷயமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் நாங்கள் வந்து ஏற்றுமதி செய்யலாம், என்னென்றால் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்று கொண்டு வரும். பல வயல் மற்ற விஷயங்கள் அப்படியான விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் ஒரு பகுதியில் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கக்குள்ள இப்போ அந்த நேரத்தில் இருந்த கலாச்சாரங்கள் இருக்குதானே, சில முற்போக்கு கலாச்சாரம். உதாரணத்துக்கு இப்போ டிஆரோ எடுத்தீங்களா, இந்த சுனாமி நடந்த நேரத்தில் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் என்ன, சிங்கள மக்களாக இருந்தாலும் என்ன, தமிழ் மக்களாக இருந்தாலும் எல்லாரையும் அவங்க கவனித்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கலாச்சாரம் இன்றைக்கு தமிழர் முஸ்லீம்ஸ் சிங்களவரோட வேலை செய்யக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு இல்லாமல் போன மாதிரி கிடக்குது. அது நாங்கள் ஒரு இப்போ நடக்கிற பிழைகளில் உண்டாக அது இருக்குது. எங்கே அந்த பிழை?
ஒன்று வந்து எங்களுக்குள்ள முரண்பாடுகள் இன்றைக்கு இருக்கிற இனத்துவ முரண்பாடு வந்து ஒரு மோசமான நிலைக்கு வந்திருந்தாலும் அது வந்து என்ன நடந்துட்டு என்றால் அதை வந்து தீவிரவாதிகள், உதாரணத்துக்கு சிங்கள தீவிரவாதிகள் வந்து தேசியத்தை கையில் எடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னுக்கு எடுக்க வேண்டும் என்றால் நடுநிலையை வகுக்கக்கூடிய சிங்களவர்களோட, ஜனநாயக ரீதியான சிங்களவர்களோட, முற்போக்கு சிந்தனை உள்ள சிங்களவர்களோட நாங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்குது. என்னத்தை விரும்பாட்டியான இந்த 2 மாகாணத்தில் நடக்கிற விஷயங்களை மிச்ச 7 மாகாணமும் சேர்ந்து எங்களுக்கு கைதாட்டாட்டி எங்களால் கொண்டு நடத்துறது பிரச்சனையாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை விட அடுத்த கட்டத்துக்கு போகணுமென்ற சூழ்நிலையே இருக்குது. அதை விட அங்கே இருக்கிற பொருளாதார வேலை திட்டங்களில் மற்றாக்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய சில அதிகாரங்களில், இப்போ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வேலை திட்டங்களை உருவாக்குறதுக்கு போதுமான ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் எங்கள்கிட்ட நார்த்தன் ஈஸ்டில் இல்லை. நோத்தில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. வடக்கு மாகாணத்தில் இதை கொண்டு வந்த உடனே நாங்கள் வந்து பொருளாதார விருத்திக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் வருமெண்டு. அது கடைசி வரையும் வராமல் போய் கடைசியில் அந்த வந்த சீஃப் மினிஸ்டரும் அதை மக்களோட எதிர்பார்ப்புகளை சந்திக்காமல் போயிட்டாங்க. கடைசியாக பார்த்தால் இப்போ சென்ட்ரல் பேங்க்குக்குள்ளால சில வேலை திட்டங்கள் முன்னுக்கு வந்திருக்கு. அந்த வேலை திட்டங்களை பார்த்தால் அது வந்து ஒரு ஒளிமயமான ஒரு 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 கிளியர் கட் வேலை திட்டங்களை முன்னுக்கு வைக்கிறதாக இருக்குது. அதுக்கு எதிரான சில கிரிட்டிசிசம் வந்து ப்ரொஃபஸர் சண்முகமாக்கள் வந்து சமுத்திரனாக்கள் வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் அப்படி வச்சுருந்தாலும் அது வந்து ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கக்கூடிய நிலைக்கு அது உதவுவதாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நிறைய திட்டங்கள், அதை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க, சரி, நல்ல விஷயம். இப்போ நீங்கள் திம்பு பேச்சுவார்த்தைகள்லேயும் தமிழர்கள் சார்பாக ஈடுபட்டவர் என்கிற ஒரு ரீதியில் இந்த கேள்வியை வைக்கிற அந்த பேச்சுவார்த்தை என்கிற ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சொல்லப்படுற விஷயத்தில் நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது முழுக்க 100% அது நன்மையான ஒரு ப்ராஜெக்ட்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதுக்குள்ளே சின்ன சின்ன தீமைகள் கூட இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அதே மாதிரி கருத்து, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் 3 பேருக்குள்ளேயுமே கூட சில கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கலாம். பேச்சுவார்த்தை, அந்த ஒற்றுமைப்படணும் என்ற, ஆனால் அந்த பேச்சுவார்த்தை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் நிறைய இடத்துல கடந்த காலங்கள் வரலாறுங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கு. நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்குது, அல்லது பேச்சுவார்த்தைகளில் தோல்வி அடைந்திருக்கு, சில பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைந்திருக்கிறது. அதெல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல நாங்கள் ஆரோக்கியமான, இப்போ இந்த மத்திய வங்கி கொண்டாட விஷயமா இருக்கலாம், மற்ற விஷயம், இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலாவது அட்லீஸ்ட் நாங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் இல்லாமல் இருக்கும். எங்களுடைய சமுதாயத்துக்குள்ள இந்த மாற்றம் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. கடைசி வாரம் நான் கதைக்கக்குள்ள கூட இதை பற்றி ஆக்ஸ்ஃபோர்டில் காய்ச்சிருக்கிறாங்க, லண்டனில் காய்ச்சிருக்கிறாங்க, ஈவன் சென்னையில் கூட இதை பற்றி காய்ச்சிருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டத்துக்குள்ள. அப்போ சில ஒற்றுமைக்கான முயற்சிகள் வந்து இப்போ முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் இது வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா அரசோட பேச முதலோ அல்லது மற்ற விஷயங்களை பேச முதலோ தமிழருக்குள்ள தாங்கள் செய்த அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து நாங்கள் கைவோக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கு எப்படி அதை மறந்துண்டு எடுக்க முடியும்? இப்போ ஒரு துரோகம் நடந்திருக்கிறது, அல்லது ஒரு வரலாறு வந்து ஒரு படிப்பினையை தந்திருக்குன்னு சொன்னால் அதை எப்படி மறந்துட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ சிலர் வந்து அதை மறக்க ஏற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க தானே, எப்படி அதை மறக்கலாம்? சில பிள்ளைகள் நடந்தால் அதை திருத்துறது வேறு. ஆனால் உயிரை போயிட்டுது என்றால் அதுக்கு நாங்கள் பரிகாரமே இல்லை. ஆனால் மக்களிட விடிவுக்காக, அடுத்த கட்ட வேலை திட்டங்களுக்காக, இன்றைக்கு எங்களுக்காக இறந்த மக்களுக்காக, போராளிகளுக்காக நாங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேணுமா இருந்து என்றால் இந்த விஷயங்களை நாங்கள் மறந்து தான் முன்னுக்கு போகிறோம். இப்போ சார்ஸ் சொல்கிற மாதிரி இந்த நடைமுறைப்படுத்துறதுல என்ன தடங்கள் இருக்குது? சொன்ன கருத்துக்கு நான் இன்னொரு கருத்தை சொல்லி போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது உண்மைக்கு நாங்கள் மறக்க முடியாது, நடந்தவை மறக்க முடியாது. ஆனால் மன்னிக்கும் ஒரு பக்குவம் வேணும், எங்களுக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வேணும். அந்த இறந்தவர்களுக்காகவும் தியாகங்கள் செய்தவர்களுக்காகவும் நாங்கள் இந்த மன்னிப்பு கொடுத்த எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்கின்றது. அத்துடன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிக்க வேண்டும் என்னென்றால்,
நாங்கள் இந்த ஆங்கிலத்தை சொல்லுவார் கெப்பாசிட்டி பில்டிங். ரெண்டது வந்து தமிழ் இப்போ இந்த போராட்டத்துக்கு பின்னால் வந்து நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொள்ளணும். அறிவுபூர்வமாக நிர்வாக ரீதியாக எல்லாம் நாங்கள் பலப்படுத்தணும். ஏனென்றால் இந்த சமூகம் வந்து பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் வந்து அரசியல்லையும் வந்து ஈடுபாடான அரசியலை நாங்கள் செய்யலை. அரசாங்க நிர்வாகத்துக்குள்ளே போயிருந்து ஒரு மந்திரி பதவி எடுத்தோ அப்படியான நிர்வாகம் எவ்வளவோ ஆண்டுகளாக நாங்கள் செய்யலை. அப்போ ஒரு சூன்யமான நிலையில் இருந்து தான் இந்த வடமாகாணம் தோல்வி அடைந்த காரணம் அந்த ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் இல்லாததால் தான் வந்தது. இன்றைய பாருங்கள் அரசியல் தலைமைக்கு கூட அந்த கெப்பாசிட்டி பில்டிங் தேவையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பரந்த அளவிலே வந்து அது செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அது வந்து ஒரு இப்போ மேல் மட்டத்திலே அப்படி இல்லையாண்டா நீங்கள் எப்படி கீழ் மட்டத்தில் எவ்வாறு இருக்குமென்றது பார்க்கணும். அடி மட்டத்திலேருந்து நாங்கள் கட்டி வளர்க்கணும். தேசத்தை புத்திஜீவிகள்கிட்ட கூட அது வருது இல்லையே. அது புத்திஜீவிகளாக இருந்தாலும் நிர்வாகம் என்பது வந்து புத்திஜீவிகளால் செய்ய முடியாது. அதுக்கென்று ஒரு பழக்கப்பட்டவர்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. புத்திஜீவிகள் எழுதி போட்டு போவார்கள், சொல்லி போட்டு போவார்கள். அது செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. அப்படியான தன்மைகளை நாங்கள் உருவாக்க வேண்டி இருக்கின்றது. அது வந்து உண்மையிலே ஒரு சூனிய நிலையில் இருக்க சூனியத்திலும் பார்க்க ஒரு கொஞ்சம் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். நான் சார்ல்ஸோட எக்ரி பண்ணுவேன். அது வந்து ஆரம்பத்தில் இருந்து பார்க்க ஒரு அளவுக்கு நாங்கள் ஒரு மேம்பட்ட நிலையை காண்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்கேயோ போக வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நீங்கள் ஒரு மெட்ட கேள்வி என்று கேட்டீர்கள். இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து சேர்றதுல என்ன தடைகள் இருக்குது? எந்த பேச்சுவார்த்தைகள் சொல்கிறீர்கள்? ஏதாவது ஒரு கருத்து பரிமாற்றம் உண்டு. அந்த கருத்து எல்லாருமே ஒன்றுக்காக வேலை செய்யலாம். ஆமாம். இப்போ என்னடா புலம்பெயர்ந்த இந்த சமூகத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் நாங்கள் ஒரு ஒரு சுமூகமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு ஒரு ஒரு எல்லோரும் ஈடுபட்டு செய்யும் ஒரு தன்மை வளரவில்லை. அது வளர்ந்திருக்கிறது ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான். அதாவது வந்து அந்த அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக வளர்ந்திருக்கின்றது. அரசியல் விடயத்திலே வந்து ஒரு இடைவெளி ஒன்று இருக்கின்றது. அப்போ அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஆகவே ஏனென்றால் இப்பொழுது இந்த தலைமுறை ஒன்று நாங்கள் இருந்து செய்கின்றோம். இப்போ தலைமுறையிலிருந்து செய்கின்றோம். இந்த தலைமுறை போனால் அடுத்த தலைமுறை யார் வந்து செய்ய போகிறது? அதுக்குரிய கட்டமைப்புகளை வளர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இங்கேயும் நாங்கள் எங்களில் நிர்வாகத்தில் மாற்றங்கள் தேவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் வந்து இந்த ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனம். நாங்கள் இந்த நாளைக்கு இந்த ஸ்தாபனங்களை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்க போக வந்து அவர்களுக்கு இதை நடத்தக்கூடியதாக இருக்குமா? நாங்கள் ஒரு பழமையான முறையிலே இந்த நிர்வாக எல்லா ஸ்தாபனங்களையும் வளர்த்து வச்சிருக்கிறோம். இப்போ எங்களோட ஆலயத்தை எடுத்து பார்த்தீங்கன்றாலும் நான் தெளிவாக சொல்கின்றேன். உண்மையில் அந்த ஆலயத்தில் வந்து ஓகே அந்த தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் வைத்திருக்கின்றோம். பொழுது அது எதிர்காலத்துக்கு அந்த தேவை பொருந்துமா என்றால் பொருந்தாது. அந்த சமூகத்துக்கு வந்து எமது பிள்ளைகளுக்கு வந்து அப்படியான ஒரு யாப்போ அப்படியான ஒரு நடைமுறை வந்து மாற்றப்பட்டால் தான் அவர்களை நாங்கள் உள்வாங்கலாம். அப்போ அதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் செய்ய தொடங்கிட்டோம் போன மாதம். என்றால் நாங்கள் யாப்பையே மாத்திரம் முழுக்களம். ஏனென்றால் குறைந்தபட்ச ரிஸ்கோடு ஈடுபட்டு செய்யக்கூடிய தன்மைகள் வர வேணும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு சங்கங்களுக்கும் மந்த கூட்டங்களாக மெம்பர்ஸ் எடுத்து போட்டு அந்த ஸ்தாபனத்தை நடத்த முடியாமல் இருக்கின்றோம். ஆகவே இங்கே வந்து அறிவுரைகள் வழங்கப்படுகின்றது. உண்மையிலே அரசாங்க ரீதியிலே ஸ்தாபனங்கள் ரீதியில் வந்து எவ்வாறு நீங்கள் அதை நிர்வகிப்பது என்பது முக்கியம். அப்போ அடுத்த தலைமுறையை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் செய்துட்டு போனால் எங்களை பிள்ளைகள் நமக்கு போய் செய்யக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் உருவாக்க வேண்டியது மிக மிக ஒரு தார்மீக பணியாக தான் இருக்கும். அது நாங்கள் இன்னும் ஒருவரும் கண்ணோட்டமாக அது நாங்கள் செய்யவில்லை. அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது நமது புலம்பெயர்ந்த மக்கள் இடையிலே. நிஜமா இங்கே சுய விமர்சனம் என்பது யாராவது ஒருத்தர் விமர்சனம் செய்தாலே ஏற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் தயங்குறோம். சுய விமர்சனம் என்பது எந்த அளவு தூரத்துக்கு சாத்தியப்பாடாக இருக்கின்றது தெரியல. ஆனால் இருந்தாலும் ஒரு ஆரம்ப புள்ளி எங்கேயோ இடத்துல தேவை. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் தொட்டிங்க, அதை சிவன்கிட்ட கேட்குறது பொருத்தமாக இருக்கும். நாங்கள் ஒரு மந்திரியாக போயாவது சில வேலைகளை நாங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு விடயத்தை அவர் தொட்டுட்டு போனார். இப்போ முஸ்லீம் தலைமைகள் எடுத்து பார்க்கக்குள்ள அந்த கருத்தொன்று சொல்கிறேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதோடு சேர்ந்து ஒரு இணையமைச்சராகவோ ராஜாங்க அமைச்சராகவோ அல்லது ஒரு துணை அமைச்சராகவோ இருந்து நிறைய விஷயங்களை பெற்றுட்டு போயிடுறாங்க. தமிழர்கள் தரப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி போயிட்டா உடனே துரோகி என்றது அல்லது உடனடியாக அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது போன்ற விஷயங்களும் இருக்குது. இது கிழக்கில் கூட இப்போ நாங்கள் அதை பார்த்துருந்தோம். யார் அண்மையில் வியாழேந்திரன் நாங்கள் பார்க்கலாம். அப்போ அவருக்கு டப்புன்னு தமிழ் தேசிய கூட்டம் உடனடியாக அவர் பிரிஞ்சு போகணுன்னு ஒரு கருத்து சொல்ல, அவர் வேறு ஒரு கருத்து சொல்ல. அப்போ இப்படியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் வந்து ஒவ்வொரு சமூகத்திட்டமிருந்து எத்தனை கதவுகள் இருக்கோ அந்த அத்தனை கதவுகளாலையும் வெளியே போய் உள்ளே வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் ஒரு சமூகத்துக்கும். நாங்கள் எங்களுடைய வழி இதுதான், இந்த கதவு மட்டும்தான் திறந்திருக்கும், மற்ற கதவு எல்லாம்
முடியிருக்கும்ன்றது வந்து ஒரு போர்க்காலத்துக்கு அல்லது ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய 1000 தாங்கி ஒரு போராட்ட காலத்துக்கு வேணுமெண்டா சரியாக இருக்கலாம், அப்படியாக இருக்கலாம், அது வேறு இருக்கலாம், எப்படி கொண்டு இருக்கட்டும். ஆனால் ஒரு ஜனநாயக சூழ்நிலையில் எங்கள் சமூகத்தை கொண்டு நாங்கள் முன்னால் போகணும் என்று சொல்லி சொன்னால் இருக்கக்கூடிய அத்தனை கதவுகளும் திறந்திருக்கணும் எங்களுக்கு. அந்த அத்தனை கதவுகளாலையும் நாங்கள் வந்து வர்ற காற்று உள்ள விடணும், உள்ளே இருக்கிறத வெளியே வைக்கணும். அப்போ தான் அந்த சமூகம் வந்து ஒரு 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 பரவலாக ஒரு சமாந்தரமான ஒரு முன்னேற்றத்தை பார்த்து கொண்டு போகும். உண்மையில் அந்த விஷயத்தில் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட வடமானத்தை விட மட்டக்களப்பு பகுதியில் வந்து நிலைமை மோசம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் துரோகி அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்கே வந்து உங்களுக்கு தமிழ் தேசியம் என்று சொல்லி அவங்க அதனுடைய பிரதிநிதிகளாக சொல்லிக் கொள்கின்ற தமிழரசு கட்சி டிஎன்ஏக்கு ஒரு கொஞ்சம் ஆசனங்கள் கிடைச்சாலும் அதுக்கு சமாந்தரமாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றது இபிடிபிக்கு கூட 2 ஆசனங்கள் கிடைத்து அவங்க வந்து அரசாங்கத்துறை சேர்ந்து சில விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த நிலைமையே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய 5 ஆசனங்களில் ஒரு 3 ஆசனம் தப்பித்தவரை மிகவும் அசாதாரண சூழ்நிலையில் 4 ஆசனம் கிடைக்கலாம் வந்து தமிழ் தரப்புக்கு. அந்த ஆசனங்களும் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்கல. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் வந்து அப்படியான ஒரு அமைச்சரோ யாரோ இருந்து அந்த பிராந்தத்தினுடைய தேவையை பார்த்து செய்யாததும் அரசாங்கங்களோட சேர்ந்து கடந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ கிழக்கு மாநில முதலமைச்சராக பிள்ளையான் இருக்கைக்குள்ளே வந்து ஓரளவுக்கு ராஜபக்ஷவோட ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்து வேறு செய்தார்ன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த காலப்பகுதிகள் அப்படி இருந்ததா உங்களுக்கு? அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் அவங்க மேலே மனித உரிமை சம்பந்தமான வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினராவது அடித்து சொல்லுகிறார்கள் இவர்கள் இருந்த நேரத்தில் சில விஷயங்களாவது நடந்ததுன்னு சொல்லி. பிள்ளையான் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கின்ற காலத்தில் சில விஷயங்களாவது நடந்தது, அதற்கு பிறகும் முன்பும் அது நடக்க இல்லை அப்படின்னு சொல்கிறது அங்கே நான் பார்த்துருக்கேன். சில பாதைகளை போட்டிருக்கிறார்கள், சில விஷயங்கள் அதிரடியாக பிள்ளையான் கொஞ்சம் அதிரடியான ஆள் கூட அதிரடியாக சில விஷயங்கள் நடக்க இருந்த விஷயங்களை நடக்கக்கூடாது என்று சொல்லி தடுத்து மட்டக்களப்பு மக்களுக்கு சார்பாக அதை நடத்தி முடிச்சிருக்கிறார். சில எல்லைப்புற கிராமங்களில் ஓரளவுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் தன்னால் முடிஞ்ச அளவில். மாவீரர் சின்னத்தை வந்து அவர்கள் இடிக்கிற தப்பு கூட இவர் போய் சுட்டு இது பண்ணிக்கிறார். இத்தனைக்கு அப்போ வந்து முதலமைச்சராக இருந்த நேரம் நினைக்கிறேன். அந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடந்துருக்கு. சரி, அது விடுவோம், அது வேறு அவங்களோட விஷயம். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அபிவிருத்தியாவது அவர் இருந்த பொழுது நடந்திருக்குது என்று சொல்கிறதுக்கு அங்கே நிறைய ஏறப்போ மற்ற தலைமைகளால் அது அப்படி ஒரு அபிவிருத்தி என்ற விஷயம் அடுத்த தலைமை வரக்குள்ள அவங்க வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. அவங்க பொதுவிலேயே வந்து எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூட. அவங்க அதை வேலை செய்யலை. ஒரு கட்சியை விமர்சிக்கிற அதுக்கு இந்த கூட்டம் இந்த சந்திப்பு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் வந்து. ஆனால் அவர்கள் மேலே இருக்கிற விமர்சனம் வந்து அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை போன்ற விஷயங்களை முன்னணியில் வச்சுட்டு அபிவிருத்தியை போன்ற விஷயங்களை கொஞ்சம் பின்னால் வச்சுட்டாங்க. அதால் கிழக்கு மாகாணம் முற்றாக பாதிக்கப்பட்டுட்டுன்ற ஒரு இதுவும் விமர்சனம் இருக்குது. நான் அது அந்த விவாதத்துக்கான தலைமை. இப்போ நீங்கள் இங்கே இருந்து அங்கே போகிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் தாயத்துக்கு போகிறீங்க, போகக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை உள்வாங்குகிறார்கள் என்பது ஒரு கேள்வி. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தாண்டி சுயாதீனமாக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் செயல்பட முடியுமா? எமது அனுபவம் என்னென்றால், நாங்கள் இதில் ஈடுபடும் பொழுது ஒரு பழைய அரசாங்கத்திலே வந்து ஒரு இடைவெளி இருந்தது, செய்வதற்கான ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி வந்து கிடைத்தது. அதை தொடர்ந்து இப்போ புது அரசாங்கம் வந்த பிறகும் வந்து நாங்கள் செய்கின்றோம். உண்மைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மனந்திறந்து சொல்லக்கூடிய இந்த கருத்து என்னென்றால், நாங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த வேலைகளை செய்கின்றோம். குறிப்பாக அரசாங்கத்திலே நான் மங்கள சமரவீர மந்திரியை சந்தித்து அவருடன் உரையாடல் செய்யும் பொழுது அவர் சொன்னார், தாங்கள் நிதியுதவி தருவோம் என்று சொன்னார். அதை கூட நாங்கள் எடுக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் சுயமாக இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதில் அரசாங்கத்தில் நான் காசு எடுக்க போனேன் என்றால் அவர்கிட்ட நிர்வாகத்துக்குள்ளே போய் முடங்கப்படும் ஒரு நிலைப்பாடு ஒன்று வருகின்றது. அரசாங்கம் தன்னுடைய கடமையை அந்த இடத்துல செய்ய தர வேண்டும். அவர்கள் கேட்டார்கள், நான் எடுக்கவில்லை. காரணம் ஏனென்றால் அதை எடுப்பதற்கு செலவழிக்கும் நேரம் அவர்கள் சொல்லி போட்டு போவார்கள். இப்போ நான் அவர்களை கலைத்து எடுத்து அதை எடுத்து நிர்வகிப்பது என்பது அதுக்குரிய தன்மையில் அங்கே இல்லை. நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டு செய்ய முடியாது. ஆகவே நான் அதை எடுக்கவே இல்லை. வேறு யாருமெண்டா எடுத்திருப்பார்கள், நான் எடுக்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு வந்து அதில் மினக்கிற நேரத்தை இங்கே இருந்து மினக்கட்டு ஆக்கட்டு இந்த காசு எடுத்து நாங்கள் அதை செய்யலாம், நன்கொடைகள் எடுத்து நாங்கள் செய்யலாம். ஆக அடிப்படையில் வந்து நாங்கள் பாக்கேக்க வந்து அவர்களாக கூடினவிட $1 மில்லியன் தந்தார்கள் இல்லை. $1 மில்லியன் இந்த நாட்டிலேருந்து சேர்க்கிறது மிக கஷ்டமான வேலை இல்லை. நன்கொடையாளர்கிட்டேருந்து நாங்கள் எடுத்து அதை செய்யலாம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் வந்து செய்யும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கவில்லை. கடைசி முறை நான் போன செப்டம்பர் மாதம் அங்கு நான் ஆகஸ்ட் செப்டம்பரில் அங்கே இருந்து வந்தேன்.
நான் உண்மையிலே வந்து கார் ஹையர் பண்ணியும் போகல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அன்னைக்கு பஸ்ஸில் சிடிபி பஸ்ஸில் தான் போய் தெரிஞ்சேன். நான் சிடிபி பஸ்ஸில் போய்க்க அங்கே இருக்கும் மக்களின் நிலைப்பாடுகள், அவர்களது தேவைகளை வந்து மனசார விளங்கி கொள்ளும் ஒரு தன்மை ஒன்று கிடைத்தது. அதுவும் மட்டக்களப்பிலேருந்து யாழ்ப்பாணம் போன பஸ்ஸிலே வந்து ஒரு வயதிபர் அம்மா வந்தால், அவள் வந்து சில்லாலே இருக்கும் ஒரு வயது, அவருக்கு 82 வயது. அவர் படும் கஷ்டத்தை பார்த்தால் வந்து உண்மைக்கு அதுதான் மேலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தன்மையாண்டு நீங்கள் யோசிப்பீர்கள். ஏனென்றால் அவரது 2 ஆண் குழந்தைகள் வந்து இந்திய நாமியால் கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் வந்து விடுதலை புலிகளுடன் இருந்து அந்த போராட்ட காலத்தில் இறந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மகள் தான், மகளோட ஒரு முரண்பாடு இருக்கின்றது என்றால் மகளுக்கு சீதனம் கொடுக்கவில்லை என்று. அப்போ இந்த பிரச்சனையில் வந்து இவ வந்து பஸ்ஸில் ஏறின பொழுது எனக்கு பக்கத்தில் இருக்கின்றா, அவரோட நிதி தேவை என்றால் டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து 300 ரூபா தான் அதோட கொப்பியில் இருக்கிறார். பஸ்ஸுக்கு வந்து 125 ரூபா கேட்குறார் பழையிலிருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு. அவள் தட்டி எடுத்து 100 ரூபா எடுத்து அவள் கொடுத்து, தம்பி இதுதான் எனக்கு கட்டுப்படி ஆகும் என்று கொடுக்கும் பொழுது அவரும் எடுத்துக்கொண்டு போயிட்டார். உண்மைக்கு பார்க்க அந்த வயது அம்மா பார்க்க எங்கட அம்மா மாதிரி எங்கட சமூகம் இப்படியான ஒரு நிலைக்கு வந்திருக்கு. நான் பார்க்குறேன் எல்லாம் பார்த்தபோது கதைக்கு பொழுதும் ஆரோக்கியமாக கழிச்சு கொண்டு போய்க்க எனக்கே உண்மைக்கு மிகவும் கவலையாக இருந்தது. என்னட்ட இந்த ஒரு 5000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். கொடுத்த உடனே அந்த வயசு போன நேரத்துலேயும் ஓடுற பஸ்ஸில் ஏறி என்னை விழுந்து காலில் கும்பிடுற அளவுக்கு அவள் வந்திருந்தாண்டா பாருங்களேன். உண்மைக்கு நான் விட்ட தவறு அவளோட ஒரு விலாசத்தை எடுத்து வந்திருக்கணும். அதுவும் யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்கின்றார் என்றால் சில்லாலையில் வந்து யாரையோ வீட்டில் வந்து பிராந்தையில் படுத்தெலும்புகிறார். அரசாங்கம் கொடுக்கும் 2000 ரூபா தான் அவருக்கு வாழ்வாதாரத்துக்கான வருமானம். இது யாழ்ப்பாணத்திலே இப்படியான நிலை இருக்கின்றது. மற்றது உங்களுக்கு தெரியும் வந்து போராளிகள், விடுதலை போராளி பெண்கள் உண்மையிலே புறக்கணிக்கப்படுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில். அவர்களே சமூகத்தில் வந்து ஒரு ஸ்தானத்தில் இருந்தவர்கள், விடுதலை புலிகள் காலத்திலே வந்து ஒரு ஸ்தானத்தில் இருந்தவர்கள். அவர்கள் போராளிகளாக இருந்து ஒரு கமாண்டில் இருந்து கொண்டு ஒரு 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 இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள். இன்று வந்து அந்த சமூகம் வந்து ஒரு கீழ்த்தரப்பட்ட மக்களாக அவர்களை பாவிக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு கூட வந்து எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் உதவிகளை செய்கின்றோம் புலம்பெயர்ந்த மக்கள் என்று. தேவைகளோ பூதகாரமான ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் கடுகள உதவியை தான் செய்கின்றோம். அந்த உதவியை வந்து இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, வளம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. நிதி மாத்திரம் இல்லை, நாங்கள் எமது கட்டமைப்புகள், நாங்கள் ஒரு தேசம், நாங்கள் மிகவும் பின்னடைந்து விட்டோம் இந்த போராட்டத்தால். அந்த அடிப்படையில் வந்து இவ்வாறு நாங்கள் வளர்த்தெடுக்க போகின்றோம் என்று நாம் பார்த்து பல முனையிலேயும் அரசியல், சமூக, பொருளாதார எல்லா விடயத்திலையும் நாங்கள் வளர்ந்திருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. சிவன் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இப்போ வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், மலையகம் உட்பட, சரி மலையகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கான வேலை திட்டங்கள் நிறைய இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வித்தியாசமாக வைத்திருந்தாலும் வடக்கு கிழக்கு ஒருமித்த பகுதியில் ஏதாவது ஒரு வேலை திட்டம் இருக்கிறதா? சேர்ந்து போகக்கூடிய ஒரு வேலை திட்டம் இப்போ இருக்கா? நீங்கள் எந்த விஷயத்தில் கேட்குறீங்க? பொதுவாக அரசியலாக இருக்கலாம் அல்லது சமூகமயப்படுத்தலாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு வேலை திட்டம் இப்போ தற்போதைய சூழலில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கா? என்னதற்குட்பட்ட வகையில் அப்படி ஒன்று ஒரு தனிப்பட்ட வகையில் 2 மாகாணங்களையும் சேர்த்து இயங்குற மாதிரியான ஒன்றை என்னால் காண முடியலை. அப்படி இல்லை, ஆனால் அதுதான் தேவையாகவும் இருக்கின்றது. அப்படியான விஷயங்கள் பல அம்சங்களில் அரசியலில் கூட அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் தேவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டம் அல்லது இந்த 2 மாகாணங்களை பிரித்து பார்த்தா கூட இந்த ஒவ்வொரு மாகாணத்தவருடைய உதவி அடுத்த மாகாணத்தவருக்கான தேவை இருக்குதுங்க. பொதுவாக இப்போ கிழக்கினுடைய அரசியல் தேவைகள் இந்த போருக்கு பின்னான காலகட்டத்தில் கொஞ்சம் மாறுபட்டிருக்குன்னு சொல்லியெல்லாம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இருக்குது. அது இதை உண்மையான பல அம்சங்களே நாங்கள் ஏன்னா அவருடைய தேவைகள் சிறப்பாக போயிட்டுது. அப்போ அந்த சிறப்பு தேவைகளை அவங்க எப்படி கையாளுறன்றக்குள்ள அவங்களுடைய தேவைகளை விட இதில் இன்னும் வேறு சில தேவைகள் மாறுபட்டிருக்குது. ஆனால் இந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கூட அங்கேருந்து நிபுணத்துவத்தை பெற்றுக்கொள்ளணும் வடக்கில் இருந்து, அப்படி என்ற ஒரு இது இருக்குது. ஆகவே இங்கே வந்து திரும்பவும் வந்து இணைஞ்சு செய்யப்பட வேண்டிய ஒரு அத்தியாவசியம் இருக்கின்றது. இன்றைக்கும் கூட கிழக்கு மக்கள் நினைக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இது வடக்கு கிழக்கு மாகாணமாக பிரித்தது வந்து இப்போ நாங்கள் பிரிக்கலை, அது பிரிஞ்சு போயிட்டுது. ஆகவே இந்த பிரிந்த பிறகு இருக்கின்ற நிலைமைக்குள் எங்களுடைய கட்டமைப்புகளை எங்களை நாங்கள் எப்படி ஸ்திரப்படுத்திக் கொள்வது, அதை நோக்கி எப்படி வேலை செய்கின்றது அதை பற்றி தாங்கள் சிந்தித்திருக்கிறார்களே, அவர்கள் வேண்டாம், அவர்களிலிருந்து நாங்கள் விலகி போக வேண்டும் என்ற அந்த நோக்கம் இல்லை. ஒன்றுபட்டு இருந்தால் வந்து பலம் அதிகமாக இருக்கும் என்ற சித்தாந்தம் அங்கே இருக்குது.
சில வேளை அதுக்கு வந்து பாதகமான கருத்துக்களை இப்போ இவன் நாங்களும் கடந்த காலங்களில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கோம். அந்த காரணங்கள் இருந்தாலும் அதனையும் மேவி ஒன்றுபட்டிருந்தால் வந்து பலமாக இருக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன இந்த கல்வி சம்பந்தமாக சொன்ன ஒரு சிறிய உதாரணம். அந்த ஒன்றே ஒரு சிறிய செலவில் ஒரு மிகப்பெரிய வேலையை எப்படி செஞ்சு முடிச்சிடலாம் நாங்கன்றதுக்கு நாங்கள் ஒன்றுபட்டிருந்தால் ஒன்றாச்சு இணைந்து செய்யப்பட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி 10 விஷயங்களை பிரிந்திருக்க நேர்ந்தாலும் ஒரு விஷயத்திலேயாவது ஒன்றாக சேர்ந்து செயற்படுத்தால் எவ்வளோ பெரிய சாதனையை நாங்கள் நிறைவேற்றிடலாம் என்ற ஒரு உதாரணம். அது வந்து அதுக்கான தேவை இருக்கின்றது. ஆனால் ஆரோக்கியமாக இன்றைக்கு மிகவும் பலமாக இணைந்து செயற்படுகின்றோம், ஒருவரை ஒருவர் புரிந்து வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்ல என்னால் முடியலைன்னு நான் சொல்லணும். அதனால் இப்போ சார்ல்ஸ் சார், எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான தேவையாக இருக்கலாம், ஏனைய தேவைகளாக இருக்கலாம், ஒன்று வளப்படுத்த வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் தக்க வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அதற்கான முயற்சிகள் அல்லது அதற்கான செயற்திட்டங்கள் எப்படி இருக்க வேணும்னு நினைக்கிறீங்க? தக்க வைக்கிறது, மேம்படுத்துறது. இது ஒரு நாங்கள் தாண்ட வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு பிச்சை நான் எப்படி என்று சொல்கிற ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. அது என்னத்துக்காக இருக்குது என்றால், நாங்கள் முள்ளில் பட்ட சேலையை கிளியாமல் எடுக்கிற மாதிரி ஒரு வேலை திட்டம் ஒன்று முன்னுக்கு எடுக்க வேண்டியிருக்குது. அந்த வேலை திட்டம் என்ன மாதிரி என்றால், நாங்கள் மேற்கொண்டு எங்களோட பொருளாதார வளத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கும் எங்களோட சுற்றாடலை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுக்கு தேவையான வலுவூட்டல்களை கல்விக்கூடாகவும் தொழில் பயிற்சிகள் மூலமாகவும் செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறது. இந்த வேலை திட்டத்தில் முக்கியமாக அரசாங்கம் வந்து உதவிகள் செய்தும் நாங்கள் அந்த அரசாங்கத்தின் உதவிகளை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு போகிறதாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மட்டக்களப்பில் ஒரு தொழிற்பேட்டை ஒன்று இருக்குது. அந்த தொழிற்பேட்டையில் 24 யூனிட்ஸ் இருந்தது. அந்த யூனிட்டில் வந்து ஆக்கள் ஆரம்பிக்கலாம், வேலை திட்டங்களை ஆரம்பிக்கலாம், அதுக்கு தேவையான லேண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இவங்க பில்டிங்கை போடணும். ஆனால் தேவையான சப்ளைஸ், எலக்ட்ரிக்கல், வாட்டர் சப்ளைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த தொழிற்பேட்டையை கூட அங்கே பாவிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருந்தது. அதுக்கான அந்த பயிற்சிகள், அந்த தொழில் நுட்பங்கள், இதுகளெல்லாம் எங்கள்கிட்ட இல்லாத ஒரு குறையாக இருக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் என்ன மாதிரி செய்யலாம் என்று சொன்னால், ஒன்று வந்து இப்போ முதல் வடக்கு கிழக்கு ஒன்றாக இணைய வேணும் என்று நம்புகிற மக்கள் முதல் இந்த வேலை திட்டங்களில் ஒன்றாக, வடக்கு கிழக்கு வேலை திட்டங்களில் ஒன்றாக இருந்து வேலை செய்ய வலிக்கிட வேணும். அல்லாட்டி அவங்க கேட்குற அந்த வடக்கு கிழக்கு இணைப்பில் அர்த்தமே இல்லை. அது வந்து அரசாங்கம் தான் தரும் வரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேணும் வேண்டி இல்லை. மயிலை இரவு போட நாங்களே இந்த வேலை திட்டத்தை முன்னுக்கு எடுத்து கொண்டு போகலாம். ரெண்டாவது, இதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிற எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த மக்கள் இதுக்கு தேவையான ஆதரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் சரியான அமைப்பு ரீதியான வேலை திட்டத்தை கொண்டு வருவோம் என்றால், ஒரு சென்ட்ரல் பாடி வந்து இதை எல்லாத்தையும் லிங்க் பண்ணும் என்று சொன்னால் நாங்கள் வந்து வேலைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட், என்ஜினியர்ஸ் எல்லோரும் வந்து இந்த விஷயங்களில் நேரடியாக பங்கு பெற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. எங்களோட இந்தியாவில் இருக்கிற எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் நியாயமான வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட சொந்த முயற்சிகளில் தங்களோட சொந்த வேலைக்காக அந்த அனுபவங்களை கூட எங்களோட ஷேர் பண்ணி கொள்ளலாம். இதுக்கான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு 62 அமைப்புகள் சேர்ந்து சில விஷயம் அவங்களோட செயற்பாடுகள் இதெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. என்ன கொள்கைகளை வச்சிருக்கிறோம்? அவங்க வந்து தனியாக தேசிய விடுதலை மாத்திரமல்ல, சமூக விடுதலைக்கான வேலை திட்டம், பெண்கள் விடுதலைக்கான வேலை திட்டம், மற்றது இதில் பிரதேச ரீதியான பின்னடைவுகளை என்னென்று நிலைப்பாட்டை ஒரு சமத்துவத்தை உருவாக்குறது, மற்றது இருக்கிற வேலைகளை என்னென்று மெக்கனைஸ் பண்ணலாம், இயந்திரமயமாக்குதல் என்ன விதத்தில் செய்யலாம், மற்றது கோஆப்ரேட்டிவ் சிஸ்டங்களுக்குள்ளே என்ன மாதிரி கொண்டு போகிறது, இப்படியான விஷயங்களை பற்றி முன்னெடுக்கிறாங்க. அப்போ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாத காலம்தான் அவங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்குது. அதை மேற்கொண்டு போகிறதுக்கு கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக இப்போ அம்பாறை மாவட்டத்தில் விக்னேஸ்வரன் ஒருவர் அதை முன்னுக்கு எடுக்கிறார், மட்டக்களப்பில் சீலன் என்றவர் அதை முன்னுக்கு எடுக்கிறார்,
ட்ரிங்கோவில் வந்து கமல் என்ற ஒருவர் அது முன்னு கிடக்கிறார். ஆனால் இதே முயற்சி வடக்கில் வந்து காண முடியது இல்லை. ஒரு ஒற்றுமைன்றது எங்களுக்குள்ளே வருகிறது இல்லை. விளங்க இல்லை இப்போ ஒற்றுமைன்றதை தாண்டிச்சது நீங்கள் இருக்காத சொல்லுங்கள். இப்போ இவர் சொல்கிற இந்த விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் தெரியும், தாயகத்தில் போய் வேலை செய்யக்கூடிய இந்த 62 அமைப்புகள்ன்றதை தாண்டி மற்றவர்களுக்கும் தெரியும். ஒருவேளை அவர்களை வேலை செய்ய விடாமல் இந்த பாதையில் போய் வேலை செய்ய விடாமல் ஏதாவது தடைக்கற்கள் இருக்கா, அல்லது இந்த அமைப்புகளை உடைக்கிறதுக்கு ஏதாவது சதிகள், அரசியல் பின்புலங்கள் அல்லது ஏதாவது பின்னணி வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கா? நான் அப்படியான நிலப்பாடனை பார்க்கவில்லை. ஏனென்றால் அங்கு ஒரு சுமூகமான நிலை ஒன்று இருக்கின்றது, யாரும் போய் வேலையில் செய்யலாம். சர்ச்சைக்குரிய ஆக்கள் என்றால் இப்போ இருக்கும் அரசு நிலையில் வந்து சிக்கல் வரலாம். ஆனால் அதை விடுத்து பொதுவாக வேலை திட்டங்கள் செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய திட்டம் என்று போக வந்து அதற்கு வந்து நிதியெல்லாம் பெரிய அளவில் திரட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து தான் செய்யணும். இப்போ சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு இளம் அமைப்பாக இருக்கின்றது. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிருந்து சேவை செய்கிறேன் என்றால் அதுக்கென்று ஒரு கட்டமைப்பு வர வேணும், அவைகளுக்கு ஒரு சம்பளத்தை கொடுக்கணும். அப்போ இங்கே இருந்து அந்த நிதி வரப்போகிறது என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே இதில் வந்து நீங்கள் சொன்ன கேட்டுக்கொண்ட கேள்வியில் இருக்கிற விடயம் வந்து எங்களோட மனம்தான். நாங்கள் ஈடுபட்டால் மக்கள் உள்பார்வையற்று ஒரு வெளிப்பார்வையோடு ஈடுபட்டார்கள் என்றால் உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு பல மைல் தூரத்துக்கு நாங்கள் போகலாம். அது வந்து மிக குறைவாக தான் கேட்குறேன்டா. இப்போ தாயகத்தில் செய்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோடு நாங்கள் நிறைய கலந்துரையாடல்கள் நடத்தக்குள்ள அவை சொல்கிற விஷயம், இன்னொரு அமைப்பு என்னுடைய செயற்பாட்டுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது, எங்களை செயற்பட விட இல்லை என்றது உண்டு. அல்லது ஒரு அமைப்பில் இப்போ நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, ஒரு ஆள் விலகி போகிறாருன்னு சொன்னால் இந்த மிச்சம் 3 பேரும் இருக்கக்கூடியவர்கள் இந்த விலகி போன ஒருத்தர் அந்த அமைப்பை குலைக்கிறார், அவர் வந்து அந்த அமைப்புக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொன்னால் ஒரு அமைப்பு என்பது மக்களால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலமான இது. அதில் இது ஒருத்தர் விலகி போனாலோ அல்லது இன்னொரு அமைப்பு செயற்பட விடையில்லை என்று சொல்கிறது வந்து இந்த அளவு தூரத்துக்கு இது வந்து நாங்களும் பல ஆண்டு காலமாக இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்து அனுபவித்து வந்த நாங்கள் இது ஒரு பிரச்சனை, நீங்கள் சொல்லும் கருத்து ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த ஒருவர் வந்து வெளியில் போவர் வந்து மேலே வந்து ஒரு ஸ்தாபனத்தை வந்து புரட்டி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இப்போ நமது ஆலயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நாங்களும் பலவிதமான இனி இல்லையென்ற வெள்ளங்கள் தடயங்கள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கின்றோம். 3 முறை வந்து சேரிட்டி கமிஷனை வந்து விசாரித்தார்கள். பெரும் குற்றச்சாட்டுகள், எம்பி மேரை வைத்துக்கொண்டே சேரிட்டி கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார்கள். ஆகவே அது ஒரு தொழிலாக இருக்கின்றது. அவைகளுக்கு எதிர்காலத்தை பார்க்கல அதே வந்து இவர்களுக்கு பாடம் படிப்பிக்கணும் என்ற ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள். என்னத்தை அடைய போகிறார்கள் என்று பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் வந்து சேரிட்டி கமிஷன் வந்து பார்த்தால் வந்து அவர்கள் தன்மையை பார்க்கின்றார்கள், எவ்வாறு நீங்கள் இயங்குகின்றீர்கள், எவ்வாறு உங்களுக்கு இருக்கிற சிக்கல்களை பார்க்கின்றார்கள். அவர்கள் உடைத்து கொண்டு போவதற்கில்லை. நீங்கள் இனி இல்லைன்ற சீர்கேடான முறையில் வந்து ஒரு ஸ்தாபனத்தை நடத்தியிருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகவே அந்த அது வந்து மேலே வந்து மிகவும் குறைந்துள்ள என்று தான் சொல்லுவேன். கடந்த ஒரு 7-8 வருடமாக வந்து அத்தகைய நிலைகள் குறைந்திருக்கின்றன. ஆனால் சில ஸ்தாபனங்களில் இருக்கின்றது, பெரிய ஸ்தாபனங்களில் இருக்கின்ற இந்த பிரச்சனை இருக்கின்றது. அதை வந்து ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டாக செய்து அவர்கள் அதை எவ்வாறு தீர்த்து கொள்ள வேண்டும் என்றது வந்து அவர் பார்க்க வேண்டும். எல்லாரையும் அங்கத்துவத்துக்கு எடுத்து அங்கத்துவ கொண்டு அதுக்குள்ள வந்து ஒரு அசஸ்மெண்ட் செய்யாமல் ஆக்களை கொண்டு கமிட்டியில் போட்டால் இது ஒரு பிரச்சனை. நாங்கள் அந்த அனுபவத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்தால் நாங்கள் எங்களோட ஸ்தாபனத்தில் வந்து ஈடுபட்டு அனுபவப்பட்டவர்கள் தன்மை உள்ளவர்களை தான் நாங்கள் உள்ளுக்கெடுக்கிறோம். திறந்த ஒரு அங்கத்துவத்தை வைத்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சமூகத்தை நாங்கள் கட்டி வளர்க்கிறேன்டா திறந்த அங்கத்துவத்தை நாங்கள் பேர்ந்து வைத்திருப்போம். அதை நாங்கள் வாக்கெடுக்க போகவில்லை. வாக்க நம்பி நாங்கள் இங்கே வேலை செய்வதற்கு குறைஞ்சாக்கள் தான் எந்த ஸ்தாபனத்திலையும் இருப்பார்கள். 1 அல்லது 2 பேர் தான் வேலை செய்யறதுக்கு இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நல்லவர்களை வேலை செய்வர்களை எடுத்து வைத்து செய்வது தான் ஒரு ஸ்தாபனத்தை வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஸ்தாபனங்கள் சார்ந்து இப்போ நிறைய பேசைகள் அவர் சொல்கிற மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் இப்போ நீங்களே ஒரு விஷயம் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னீங்க, ஜனநாயக ரீதியாக எல்லா கதவுகளையும் தட்டி பார்க்கணும், எல்லா கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி. உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்த்தா இந்த கொரோனா வைரஸ்ன்ற விஷயம் இப்போ அண்மையில் பேசப்படுற விஷயம். இது சீனாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்குது. அந்த நாடு திருப்பி அவர்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பு சில ஆண்டுகள் கூட எடுக்கலாம், அல்லது அது அவர்களுடைய கையில் இருக்குது. ஜப்பான் மாதிரி அவர்கள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த கொரோனாவுக்கு பின் முன் என்கின்ற ஒரு அரசியல் என்கின்ற ஒரு விடயம் இனி எதிர்காலத்தில் இருக்கலாம். அப்போ இதை பற்றி எல்லாம் எங்களுடைய சமுதாயம் சிந்திக்க, ஏன்னா இதுவும் ஒரு கதவு.
இப்போ இந்த சீனா இந்தியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயம் இந்து சமுத்திரத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அரசியல் நிலையத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்த தான் போகுது. கடந்த காலத்தில் சீனாவோடு இருந்த ராஜபக்ஷ குடும்பமே சில வேளை வேறொரு பக்கத்துக்கு மாறக்கூடிய, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிற்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ போய். இப்போ அப்படியெல்லாம் இருக்கைக்குள்ள ஒருவேளை சிங்களம் இப்படியான வாய்ப்புகளை கொஞ்சம் முந்தி கொண்டு திறக்க தமிழ் தரப்பு இந்த கதவுகளை அடையாளம் காணாமல் இருக்கா, அல்லது அடையாளம் கண்டும் காணாமல் இருக்கா, எப்படி அது? இல்லை, உண்மையில் வந்து நாங்கள் தமிழ் தரப்புக்குள்ள வந்து இலங்கையில் இருக்கிற தரப்பை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்னது போல் வந்து நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு போரை நோக்கி நாங்கள் போன அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு அங்கே உள்ள நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த பிரச்சனையை தாண்டி பல்வேறு புது பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமையில் அங்கே உள்ளே இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், சார்ல்ஸ் அவர்கள் அங்கே இருந்த ஒரு மட்டக்களப்பில் நாங்கள் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த கிழக்கு அபிவிருத்தி வலயம் என்றதை பற்றிய அந்த இந்தியா ஜப்பான் போன்ற நாடோடு சேர்ந்து அப்படி ஒன்று அங்கே திறக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. இப்போ என்ன நிலைமைன்னு தெரியல. அது வந்தால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, அது அவர்களை அது எப்படி எதிர்கொள்வது? அந்த உண்மையில் அந்த திட்டத்தின்படி ஒரு பெரிய ஒரு வீதி ஒன்று பெருவீதி ஒன்று இந்த கிழக்கு கடற்கரையின் ஊடாக அம்பாந்தோட்டை வரையும் செல்வதற்கான திட்டமாக அப்படி இப்படின்லாம் கணக்கு இதில் வந்திருக்கிறது. இப்போ அது ஒரு பெரிய அந்த திட்டம் வந்து அங்கே உங்களுக்கு தமிழர் நிலம், தமிழ் மக்கள் வாழுகின்ற இடம் என்பது பற்றி எல்லாம் வந்து மறு ஆய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அந்த இவ்வளவு மக்கள் தொகை என்றதையே முற்றுமுழுசாக மாறிவிடும் என்ற ஒரு நிலைமை வந்து வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வது என்று அங்கே உள்ள மக்களுடைய சில தலைவர்கள், ஆர்வலர்கள் கூடி கதைத்தால் அதில் நாங்களும் இருந்தோம். அப்போ அங்கே அந்த பிரச்சனை அவர்கள் எப்படி பார்த்தாருன்னு சொல்லி சொன்னால், சரி எங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இருக்குது, அதை எதிர்த்து நாங்கள் போராடுவது. ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை அப்படி இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்த கருத்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, இது வந்து ஒரு பெரிய சுனாமி, இந்த சுனாமியை நீங்கள் தடுத்து நிறுத்துகிற நிலைமையில் நீங்கள் இல்லை, ஆகவே வர்ற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்குமான்னு பாருங்கள். அந்த வரப்போகிற சூழ்நிலையில், அந்த வரப்போகிற பொருளாதார மாற்றங்களுக்குள்ள இங்கே இருக்கிற அடுத்த தலைமுறையில் அடுத்தன இப்போ இன்றைக்கு அது வர்ற காலத்தை பொறுத்தமட்டில் இன்றைக்கு அந்த காலத்தில் இளைஞராக வரப்போகிற அன்றைக்கு அந்த இளைஞராக வரப்போகிற பையன் வந்து எங்களுடைய இன்றைக்கு ஒரு 8-9 வயசு 8-9 படிக்கிறவனாக இருப்பான். அவனை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு அல்லது அங்கே அப்படி ஒரு வலைய மாநிலத்தில் அதுக்குள்ள ஒரு நல்ல வேலையில் தன்னை ஃபிட் பண்ணி கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றிக்கொண்டே அதுக்குள்ள விடணும். அதுதான் நம்மளோட, அதாவது அவனை நீச்சல் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் சமூகத்தை மாற்றி விடணும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க. அப்போ இங்கே வந்து நாங்கள் கேட்கக்கூடிய தனி நாடோன்றதோ அல்லது வந்து எங்களுக்கான தமிழர் பிராந்தியத்தை காப்பாற்றுறதுன்றதோ எல்லாம் வந்து ஒரு வேறு புது பிரச்சனை ஆயிட்டுது, புது வடிவம் வயதான ஒரு பிரச்சனை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. அதை பற்றி நாங்கள் என்ன செய்கிறது என்றதை அவங்க வேறு மாதிரி சிந்திக்கணுமே என்று சொல்லி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி செயற்படுறதுக்கு நாங்களும் இங்கே இப்போ அந்த விஷயம் உண்மையில் இங்கே வந்து சேர்ந்து தாண்டி எங்களுக்கு தெரியல. ஒரு பெருமடுப்பில் இங்கே பலருக்கிடையில் ஆராயப்பட்டாங்க, எங்களுக்கும் அதில் முழுமையான வடிவம் புரியலை. நாங்களும் கொஞ்சம் காந்தா இருந்தது. அந்த வரப்போகிற அந்த பொருளாதார மண்டலத்துடைய வடிவம் எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் என்ன என்றது பற்றிய அந்த எதிர்ப்பு கூறுகள்லாம் எங்களுக்குமே வந்து கொஞ்சம் சரியாக கிடைக்க இல்லை. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் கூட, அப்போ இப்படியான ஒரு விஷயங்கள் இப்படியான கலந்துரையாடல்கள் நான் நினைக்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி, கருத்தில் வேறுபாட்டு இருந்தாலும் பேசுகிறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பாதை உண்டை திறக்கும் என்று சொல்லி, அதுக்கு என்ன செய்யலாம்? எங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் அப்படி கொண்டோன்மெண்ட் ஆசைப்படுறீங்க, எப்படி உங்களோட ரோட் மேப் என்ன? அந்த விஷயங்களை பற்றிய ஒரு முன்னெச்சரிக்கையான அல்லது அதை அப்படி ஒன்று வருகின்ற சூழ்நிலை அதுக்கு எப்படி எங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வை முதல்ல அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். அது வந்து அது நானாக புதுசாக சொல்கிற கருத்து இல்லை, அங்கே உள்ளவங்களே வந்து பரிந்துரை நாங்கள் இதுக்கு என்ன செய்கிறதுன்ற பற்றி சிந்தித்த விஷயம்தான். அப்புறம் திடீரென்று அந்த குண்டு வெடிப்பு எல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த அதுகளை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் அந்த ஒரு அப்படியே அடங்கி போயிட்டுது, ஒன்றையும் காணல. அதுக்கப்புறம் இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. புதுசாக ஏதாவது நாளுக்கு நாள் ஏதாவது ஒன்று கொரோனா வைரஸ் வரும், அங்கால இன்னொரு டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சனை வருது, அப்படி நாளுக்கு நாள் ஏதோ ஒரு மாற்றம் இது சர்வதேச அரசியலில் நடந்து கொண்டு தான் இருக்கு. இது சர்வதேச அரசியல் நேரடியாகவே அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தை பாதிக்கிற மாதிரியான ஒரு அம்சமாக இருக்கிறால அவங்களுக்கு இது பெருசு. அந்த பிராந்தியத்தில் இருக்கிற மக்களை நேரடியாகவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதால அது அவர்களுக்கு இது பெரிய விஷயம். இன்று வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு வடக்கு கிழக்கு சம்பந்தமாக தமிழர் தாயகம் சம்பந்தமாக வச்சிருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை எல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் விலை ரெண்டும் பார்க்கணுமோ அல்லது மாற்றி பார்க்கணுமோ என்று சிந்திக்கிற அளவுக்கு அது சார்ல்ஸுக்கு ஓரளவு தெரியும் அந்த விஷயங்கள். அவருடைய அந்த கேட்கலாம் நேரடியா என்றது உண்டு. இப்போ அவர் சொல்கிற மாதிரி கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பாதிக்கக்கூடிய அந்த பிரதேசம் பாதிக்கக்கூடியது நேரடியாக. ஆனால் அதை விட இப்போ
இப்போ இந்த ஒரு 4-5 நாள் அல்லது இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கலாம். சர்வதேச அரங்கில் ஏதோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டே தமிழர்கள், ஓகே ஈழத்தமிழர்கள் இந்த இடத்துல பொருந்துறோமா, ஓகே இந்த இடத்துல பொருந்துறோமாங்கிற அந்த டிஸ்கஷன்ஸ் எங்கேயாவது நடக்குதா? அதை பற்றி மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எங்கேயாவது இருக்கா? பேசுகிறோமா? அப்படி சில பேச்சுகள் கடந்த வாரம் ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் வந்து சில முயற்சிகள் எடுக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே யூகேலையும் சில முயற்சிகள் நடந்திருக்கிறது. இதை வந்து ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதுக்கான ஆதரவு நான் சந்திக்கும் போதே எல்லோரும் அதுக்கான முயற்சிகளை எடுங்கோன்னு சொல்லி ஒரு உற்சாகம் தர்ற நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கும் வந்து ஒரு ரீஓரியன்டேஷன் வந்து ஒரு தேவை ஒன்று இருக்குது. நாங்கள் போருக்கு என்ன மாதிரி நாங்கள் பயிற்சி செய்கிறோமோ அதே பயிற்சி இப்போ நாங்கள் வந்து எங்களோட பொருளாதார வேலை திட்டத்துக்கும் எங்களோட சமூக வேலை திட்டத்துக்கும் நாங்கள் திருப்பி எங்களை பயில வைக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்குது. அது வந்து இந்த போஸ்ட் வார்க்கான ஒரு வேலை திட்டமாக நாங்கள் அதை முன்னுக்கு எடுக்க வேணும். இந்த கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷனில் என்னென்று நாங்கள் எங்களை திருப்பி ரீஓரியன்டேஷன் பண்ணிக்கொள்வது, இந்த வேலை திட்டங்களுக்கு என்னென்ன விதத்தில் வேலை செய்யலாம், இதுக்கு என்ன மாதிரியான அமைப்பு முறைகள் இருக்க வேணும், என்ன மாதிரியான உட்கட்சி ஜனநாயகம் இருக்க வேணும், எங்களுக்குள்ள என்ன மாதிரியான நல்லிணக்கம் இருக்க வேணும், இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் திருப்பி ரீஓரியன்டேஷன் என்றது என்ன மாதிரி மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சிவிலியன் ட்ரைனிங் எங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஜெதவன், நானாக மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய நானாக மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய நான்களாக மிகச்சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாம்? மிகவும் ஒரு நல்ல கேள்வி. அது நாங்கள் தமிழர் இல்லை. நான் என்று பார்க்கும் பார்வை தமிழருக்கு பெருமளவில் இருக்கின்றது. இன்று 3 சமூகங்கள், முக்கியமான சமூகங்கள் இலங்கையில் இருக்கின்றன: சிங்களம், தமிழ், முஸ்லீம் என்று. ஆனால் அந்த 3 சமூகத்திலேயும் வந்து சமூக உணர்வென்று பார்த்தீர்கள் என்றால் சிங்களவருக்கு இருக்கிறது, இஸ்லாமியருக்கு இருக்கின்றது, தமிழருக்கு வந்து உள்பார்வை அதிகம். இன்று குறிப்பாக பார்த்தீர்கள் அந்த குடியேற்றங்களை பார்க்கிறீர்கள். குடியேற்றங்கள் அரசாங்கம் செய்கிறது குடியேற்றம். ஒரு புத்தபிக்கு போனார் என்றால் ஒரு படையை கூட்டிக் கொண்டு போய் ஒரு பிரதேசத்தை குடியேற்றார். ஸோ நான் வந்து மேலே தனது குடியேற்றத்தை தன் பாட்டுக்கு செய்கிறான், குடும்பமாக கொண்டு போய் செய்கிறான். நாங்கள் அப்படி செய்யலாமோ? வெளிப்பார்வையோடு போய் ஒரு 100 பேரை கூட்டிக் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து நாங்கள் குடியேற்றம் செய்வோமா? எப்போவும் நடந்திருக்கின்றதா? அப்போ நாங்கள் வந்து மிகவும் உள்பார்வையான ஒரு சமூகம். உள்பார்வை உண்மைக்கு பிரபாகரன் ஒரு தீர்க்கதரிசின்னு தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு போராட்டத்தை எப்படியோ நடத்தி காட்டிட்டார் இந்த சமூகத்தில். அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு தான் சொல்லணும். என்னதான் குறைபாடுகள் சரிபிள்ளைக்கு அங்கால வந்து இப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தி முடித்ததே ஒரு பெரிய ஒரு காரியம் இந்த சமூகத்தில். ஆகவே இந்த சமூகத்தை எப்படி வளர்க்குறேன்டா அந்த வெளிப்பார்வைன்றது தேவை. இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உங்களோட டெலிவிஷன் ஊடாகவே சொல்கிறேன், நாங்கள் செய்கிற திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 40% தான் உண்மைக்கு தமிழ் மக்களின் பங்களிப்பு. புலம்பெயர்ந்த மக்கள் 60% தமிழரற்றவர்கள், அதாவது மாற்றினத்தவர்கள். அவர்களின் நிதி உதவியால் தான் நாங்கள் செய்வோம். மாற்றினம் மட்டும் நீங்கள் சொல்கிறது அதாவது இந்தியர்கள், வெள்ளையர்கள், கூடிய அளவு இந்தியர்கள் தான் அவர்கள். ஆகவே அந்த நிதியுதவியை பொறுத்தளவில் வந்து மற்றது பணம் திரட்டுவது என்பது மிகவும் கஷ்டம். ஆக்கள் அனுப்பி எடுக்க அந்த இந்தியர்கள் உதவி எப்படி போடுறீங்க? ஏன் அவர்கள் அந்த உதவியை செய்யணும்? ஏதாவது நாங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக செய்யும் பொழுது அமைப்பு ரீதியாக 2 விதத்தில் நாங்கள் பணத்தை எடுக்கின்றோம். ஆக்கிட்ட கேட்டெடுப்பது ஒன்று, மற்றது வந்து ஆலயத்தில் வரும் வருமானத்திலே வந்து ஒரு பகுதியை நாங்கள் இதுக்காண்டி பாவிக்கின்றோம். அந்த வரும் நிதியிலே வந்து குறிப்பாக வந்து அந்த உண்டியலில் போடுற நிதியை தான் நாங்கள் பாவிக்கின்றோம் ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து. அதிலே வந்து பார்த்தீங்கள் என்றால் கூட போடுவது வந்து இந்தியர், தமிழர் போடுவது குறைவு. வருமானத்தை பொறுத்தளவில் வந்து அங்கு வரும் அந்த அர்ச்சனைகள் அதுகளை பொறுத்தளவில் தமிழாக்கள் தான் கூட செய்கிறார்கள். அந்த அர்ச்சனை பணங்களும் பார்க்க நாங்கள் அந்த உண்டியலிருந்து எடுக்கும் பணம் வந்து அவர்களுக்கு தெரியுமா நீங்கள் எதுக்காக அந்த நிதியை பாவிக்கிறீங்க? நாங்களும் எல்லாருக்கும் துண்டுகள் பிரசுரம் கொடுக்குறோம், நிதி இப்போ இந்த பொருளாதார திட்டம் வச்சிருக்கிறோம். அதுவும் இந்தியர்கள் வந்து வரும் பொழுது கேள்விப்பட்டார்கள்டா பெருந்தொகையான காசையும் தருவார்கள். ஒரு பெண்மணி, கேரளா பெண்மணி வந்து 1000 பவுண்ட் பேங்க்கில் எடுத்துக்கொண்டு வந்து தந்த எங்களுக்கு செய்கிற மாட்டேன்.
அப்போ அந்த ஒரு பக்குவம் எங்களுக்கு மனப்பக்குவம் தேவையாக இருக்குது. அதுக்காண்டி நாங்கள் எல்லோரையும் நாங்கள் கூறக்கூடாது. நல்ல மனத்துடன் தந்தவர்கள் இருக்கின்றார்கள். தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்து நாங்கள் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்னும் மேம்படுத்த அது நான் நீங்கள் கேட்ட கேள்வி உள் பார்வை என்பது ஏன் அந்த உள் பார்வை அது மேலே அந்த சமய ரீதியாக ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. அந்த உள் பார்வைக்கு நாங்கள் கடவுளை வழிபடுறதும் எனக்கு நான் என்ற ஒரு பார்வையில் தான் வழிபடுவோம். அந்த கிறிஸ்தவரை பார்த்தீங்கன்னா சமூகத்தை பார்ப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு ஃபண்ட் உண்டே ஒரு பெர்சன்டேஜ் தங்களோட வருமானத்திலேயே அந்த சமூக பணிக்கண்டு கொடுக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் அது செய்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு அந்த சமூக கண்ணோட்டம் என்பது மிக மிக குறைவு ஈடுபாடு. இன்றைக்கு நாங்கள் கிராமத்தில் செய்யும் வேலைகளை கூட சொல்லி பார்த்தீங்கன்றால் பணம் கொடுத்து தான் செய்ய வேண்டி இருக்கிறது. சமூகம் ஆக்களை ஈடுபடுத்தி செய்வது மிகவும் கடினமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் சும்மா இருப்பார்கள், சமூகம் செய்வதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த நான் என்ற பார்வை அது ஒரு மமதையுள்ள பார்வை, மிகவும் மமதையுள்ள பார்வை. அந்த பார்வை எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் விளக்கங்கள் அடிப்படையாக இருந்தாலும் அந்த மமதையிலிருந்து அந்த வீடு வர்றது மிகவும் கஷ்டம். அதிலே ஊறி பழகிவிட்டோம். விளங்குது. அது யாழ்ப்பாணத்திலே இன்னும் அதிகப்படியாக இருக்கின்றது. நான் என்றது நாம மாற வேண்டும். அது ஒரு குறைஞ்சபட்சம் மாற வேண்டும். நாங்கள் எங்கேயோ போய்விடுவோம். நிச்சயமா நான் நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் பலருக்கும் கேள்விகள் இருந்திருக்கலாம். மன்னித்துக் கொள்ளுங்கள். என்றும் தொலைபேசி அழைப்புகளை உள்வாங்க முடியவில்லை. ஆனால் மிக விரைவிலே உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்க நாங்கள் விளைகிறோம். ஒரு ஊடகவியலாளராக, அதே போல் ஒரு தர்மகத்தாவாக, செயற்பாட்டாளராக, அதே போல் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவராக, ஒரு செயற்பாட்டாளராக உங்கள் மூவருடைய கருத்துக்களும் சிந்தனைகளை தூண்டியிருக்கும். எங்கோ ஒரு பொறி ஒரு சின்ன சிந்தனையை தூண்ட வேண்டும். அதற்கு ஒத்துழைத்த உங்கள் மூவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வினாவுக்கான விடையை தேடிய பயணத்தில் செய்திகளுக்கு அப்பாலை சந்திப்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.